ஹே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம டிஎக்ஸ்டி சோபினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டியோட ஃப்ரெண்டு, இவங்கள நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அவங்களுக்கு வந்து பர்த்டேவா இவங்க என்கிட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி கேட்டு வச்சிட்டாங்க. நானும் தேடி பிடிச்சி ஒரு நல்ல ஸ்டோரியாக ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. ஓகே, இந்த ஒன் ஷாட்டோட நேம் புக்குடு ஃபார் ரொமான்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே கோவிலில் தான் அப்படியே வந்துட்டு மங்களகரமாக அர்ச்சனைலாம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் பதட்டமும் பயமும் கலந்த மாதிரி அப்படியே குறுகுறுன்னு முழிச்சிட்டே நின்றுட்டுருக்க. ஏய் நான் அப்படின்னு கேட்குறான் பக்கத்தில் இருக்க சோபின். ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க, இதையும் கூட சேர்ந்து கொடு அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க, உங்ககிட்ட தாண்டி இந்த தட்டைப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை கூடைய 2 பேருமா சேர்ந்து இப்போ அங்கே நீட்டுறீங்க. அதை வாங்கிட்டு அர்ச்சகரோ வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணுறாரு. ஸோ அவனும் பூஜை முடிகிற வரைக்கும் கண்ணை அப்படியே வந்துட்டு சாமி கும்பிட்டுருக்கா. நீங்களும் பக்கத்தில் நின்று சாமி கும்பிட்றீங்க. உங்கள் கையை இறுக்கி பிடிச்சி தான் சாமி கும்பிட்டுருக்கான். உங்களுக்கும் விட்டு ஓடக்கூட முடியல அப்படின்ட்டு கவலையோடு அப்படியே நின்றுட்டுக்கா. என்னடி தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அப்படின்ட்டு பயந்துட்டு கண்ணை முடிக்கிறீங்க. ஸோ அவனும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களே பார்க்குறான். அதுக்குள்ளே அர்ச்சனை பண்ணி அதை இதை கொண்டு வந்து நீட்டுறாங்க. ஸோ அதுலேருந்து ஆராத்தி தட்டிலேருந்து குங்குமத்தை எடுத்து உங்கள் நெத்தியில் அப்படியே வச்சு விடுறான். உங்களுக்கோ இப்போ இது ஒன்று தான் குறைச்சேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏய் நான் அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே நிற்கிறீங்க. குறைஞ்ச தலை நிமிராமல் அப்படியே தங்க சிலை மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ அழகாக சாரீ ஜுவல்ஸ்னு தலையெல்லாம் சீவி அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்கீங்க. உங்கள் பொம்னாட்டிக்கு இந்த பூ வச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லி பூ கொடுக்குறாரு. அதையும் வாங்கி உங்கள் தலையில் வச்சு விடுறோம். உங்களுக்கு அழுகியாக வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசாமல் நிற்கிறீங்க. உடஞ்சி இப்போ போகலாமா அப்படின்னு உங்கள் கைப்பிடிக்க எங்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஒன்று மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக்கெட்குள்ளே இந்த தாலி எடுக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பயந்து போய் வெளியே விரித்து அப்படியே பார்க்க, நாடி அப்படி பார்க்குற, எனக்கு இதெல்லாம் கட்டிட்டு பண்ணால் தாண்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறான். நீங்களும் ப்ளீஸ் வேணாம், அதான் 1 இயர் கான்ட்ராக்ட் இருக்கு ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் அழுவ. இப்போ மட்டும் அழுத உன்னை எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு கப்பு சப்புன்னு அமைதியாகிடுறீங்க. அது தட்ஸ் மை பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் தாலியை எடுத்துக்கட்ட உங்களுக்கோ அழுகியாக முட்டிக்கிட்டு வருது. இருந்தாலும் அவன் அழுவக்கூடாதுன்னு சொன்னாலும் அமைதியாக உங்கள் கையை வச்சு வாயை மூடிட்டு அப்படியே நிற்க. அப்படியே அவனை தாலியை கட்டி முடிச்சுட்டு அவங்க 4 அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே அவனை பிடிச்சி தள்ளி விட்டு நங்கு 4 கொட்டணும் போல் இருக்குது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாத நிலையில் அப்படியே தலையை குனிஞ்சு நிற்க அவனும் உங்கள் பக்கத்தில் அப்படியே முட்டிக்கால் போட ஒரு நிமிஷம் பயந்து பதறி போய் பின்னாடி நகர. ஏய் காலை கொண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்து அதுலேருந்து அந்த மெட்டி எடுத்து காலில் மாட்டுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே மாட்டி அந்த காலை எடுத்து அப்படியே கிஸ் பண்ணுறான். இது கோவில் ட்ராப் பரதேசி அப்படின்ட்டு நீங்கள் காலை அப்படியே இழுத்துக்க அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு 2 காலையும் விடாமல் அவனே தான் மெட்டிலாம் போட்டு விட்டு அப்படியே பார்க்குறான். என்ன ஏதாவது பாக்கி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவரை கேட்க, அவ்வளோதான் தம்பி எல்லாம் தான் பண்ணிட்டேல அப்படிங்கிறாரு. அன்னதானத்துக்கு சொல்லியிருந்தேல அது ரெடியாக இருக்குது, நீங்கள் வந்தேலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓ ஷோர் அப்படின்ட்டு உங்கள் கையை வா அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு அங்கே அப்படியே போகிறான். நீங்களும் அவங்க கூட போகிறீங்க. 2 பேரும் கையால் தான் அங்கே அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து அறுசுவை உணவு. ஸோ எல்லாத்துக்குமே போடுறான். எல்லோரும் வயிறோடு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தம்பி அப்படிலாம் வாழ்த்திட்டு போக நாசமாக போகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பக்கம் நின்று பொறுப்பிட்டு இருக்க. அவனும் காதில் விழுந்த மாதிரி, ஓய் நான் ஏதோ சாபம் விட்ட போல இருக்கு, ரொம்ப சாபம் விடாதடி, நல்லவ சாபம் சீக்கிரம் பழிச்சு கழிச்சிட போகுது, அப்புறம் ஃப்யூச்சரில் நீ தான் ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறான். நான் ஏன்டா ஃபீல் பண்ண போகிறேன், உனக்கு எதாவது தோணுச்சுன்னா உன்ட்டேருந்து நான் எப்படியா தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்க. ஓ மைண்டு வயசு நல்லாவே புரியுது அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே கப்சப்புன்னு எனக்கு எனக்கு அப்படின்னு, பசிக்குதா சாப்பிட்றியா, இல்லை வேறு என்ன வேணும் அப்படின்னு கிட்ட வரான். அது ரெஸ்ட் ரூம் அப்படின்னு தயங்கி சொல்ல, ஓ சரி இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், நான் வேணா வரட்டுமா அப்படிங்கிறான். ஐயோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்க, சரி ஓகே போயிட்டு வா அப்படிங்கிறான். ஆச்சரியமாக இருக்குது, விட்டுட்டான் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக நீங்கள் அவன்கிட்டேருந்து போகிறது எதுமோ பெரிய விடுதலை கிடச்சி போகிற மாதிரி அப்படியே கடைன்னு போகிறீங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம்க்கெலாம் போகலை, அந்த பின்னாடி ஒரு பெரிய சவுக்கத்தோப்பு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பூந்து இவன்கிட்டேருந்து தப்பிச்சாகணுன்ட்டு அப்படியே விழுந்து வாரிலாம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் முடியல, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க. எங்கே அவனுக்கு கால் வருது. ஹலோ அப்படிங்கிறான். பாஸ் அது வந்து அப்படின்னு ஆரம்பிக்க, என்ன ஓடிட்டாளா அப்படின்னு கேட்குறான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே, எஸ் பாஸ் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறான்.
அவங்க அந்த பின்னாடி இருக்க சவுக்கத்தோப்புக்குள்ளே தான் பாஸ் ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க கவனிச்சிட்டு தான் இருக்காங்க. சரி, ஆளுங்களோட வர சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். பாஸ் அது வந்து தப்பிச்சிட அதெல்லாம் அவளால் முடியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவனும் அடுத்த நிமிஷம் அப்படியே வந்துட்டு இப்போ கிராமத்தில் உங்கள் வீட்டுக்கிட்ட தான் வந்து கல்யாணம்லாம் நடந்திருக்கு. ஸோ வந்துட்டு வேட்டியை மடித்து கட்டிட்டு ஓகே மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு ஐயர்கிட்ட சொல்லிட்டு அவனும் என் பொண்டாட்டி ஓடி பிடிச்சி விளையாடுறியா, எனக்கு கூட அது ரொம்ப பிடிக்கும்டி ஹைடன்ஸ் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே வரேன். நீங்கள் ஓடி ஓடி உங்களால் முடியல, ஒரு மரத்தில் அப்படியே சாஞ்சு அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு இருக்க அவனும் அப்படியே பின்னாலேருந்து ஓ டார்லிங் இங்கே இருக்கீங்களா அப்படின்ட்டு சத்தம் இல்லாமல் அப்படியே வந்தவனும் அப்படியே உங்கள் காதுக்கிட்ட வந்து உசுரே போகுது உதட்டா நீ கொஞ்சம் சுளிக்கையில் அப்படின்னு பாட ஜர்க்காயி அப்படின்னு பார்க்குறீங்க. கண்ணிலேருந்து டியர்ஸ் தாங்கலை. ஓச்சு மாட்டிட்டோமா அப்படின்னு இருக்கு. மாமா எங்குற மடிப்புச்சு கேட்குற மனசை தாடியா மணி கோயில அப்படின்னு அப்படியே முன்னாடி வந்து அக்கறை சீமையில் நீ இருந்தால் விரல் தீண்டிட துடிக்குதடி அக்னி பழம்னு தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு ஒரு மாதிரி உங்களை பார்த்தவன் சைகை பண்ணிட்டு வாட நீங்களும் ஐயோ அப்படின்னு அலறீங்க. தாடி இயற்கை அழைப்புக்கு இங்கே வந்திருக்க அப்படிங்கிறான். அது அது உங்களுக்கு பயம் வார்த்தையே வரல, நான் தப்பிச்சு போகலான்னு ஐடியாவா? அவன் கேட்டதும் உங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லை இல்லை அது நான் அப்படின்ட்டு அப்படின்னு அவன் கிட்ட வர அவ்வளோதான். இவ்வளோ நேரம் இந்த தைரியம்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. அப்படியே ஏற்கனவே காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்தது. அவன்கிட்ட வந்ததுலேருந்தே நீங்கள் சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்காமல் டயர்டு வேறு. இப்போ ஓடி வந்தது காலங்காத்தால் எழுப்பி கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ எல்லாம் சேர்ந்து அப்படியே உங்களுக்கு மயக்கம் வர அவன் மேலேயே அப்படியே மயங்கி சரியாக ஓய் பொண்டாட்டி அப்படின்னு அப்படியே கணத்தை பிடிச்சி தட்டி அப்படியே உங்களை பார்க்குறான். அப்படியே தான் தொட்டு பார்க்கும்போது தான் தெரியுது நல்லா உடம்பெல்லாம் சுடுது. ஓ மை காட் அப்படின்ட்டு உங்களை அப்படியே அழகாக பூ மாதிரி அள்ளிக்கிட்டு அப்படியே வரும்போதே அவங்க ஆளுங்கக்கிட்ட வண்டியோட சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கொடுங்க, டாக்டர் கால் பண்ணுங்கள் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் வரான். ஸோ அப்படியே உங்களை தூக்கி மடியில் வச்சுட்டு அவங்க லிப்பில் அப்படியே வந்துட்டு அப்படியே அவன் லிப்பை உரசி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எதையும் அவனோட வேலை பார்க்குறவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க, பார்த்தா தான் வேலை போயிருமே. அதையும் தாண்டி அவனை கேட்குற அளவுக்குலாம் யாருக்கும் தைரியம் இல்லை. அவன் பண்ணுறதா அப்படியே யாரும் கண்ணும் காணாத மாதிரிப்பாங்க. அதுவும் இந்த பக்கம்லாம் டிரைவர் திரும்ப கூட மாட்டான். ஸோ இவனும் மடியில் அவங்கள அப்படியே போட்டவன் ஐயோ எப்படி இருக்கோ தெரியுமாடி, இன்றைக்கி தான் நமக்கு மேரேஜ் ஃபர்ஸ்ட் நைட்டு, அதை விட்டுட்டு இப்படி மயங்கி கிடக்குறியே பொண்டாட்டி அப்படின்ட்டு அவனும் உங்களை எப்போ அப்படியே துடிச்சிட்டு இருக்கா. அதை பார்க்க அவனால் அடக்கிக்க முடியாமல் தான் அப்படியே டீப்பான ஒரு கிஸ்ஸை கொடுக்குறான். நீங்களும் மயங்கிருக்கீங்க பட் பயபலியோ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஸோ ஸ்வீட் ஃபுல்லாக எப்போ எடுத்துக்க போகிறேன்னு தெரியலடி பொண்டாட்டி, இப்படியே நீ தனியாக போயிட்டே இருக்கிறதெல்லாம் சரியில்லை சரியா, சீக்கிரமே என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி கிடக்கிறவங்க கிட்டே பேசிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு வீடு வந்தது. ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே அப்படியே அவங்கள தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறான். ஸோ படுக்க வச்சவன் அடுத்த நிமிஷம் அப்படியே உங்கள் கை ரெண்டே எடுத்து லாக் பண்ண நீங்கள் பதறி போய் முழிச்சு என்ன பண்ணுற ப்ளீஸ் என்னை விட்டுரு, ஓ அத்தனையும் நடிப்பா பொண்டாட்டி அப்படின்னு கேட்டவனும் அடுத்த நிமிஷம் உங்கள் சாரியில் கை வச்சு அப்படியே இழுக்க சாரியோ அவன் கையோட போக்க நீங்கள் பதறி போய் ஐயோ வேணாம் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கதறிட்டு இருக்க அவனும் என்னத்தை விட சொல்கிறேன், இன்றைக்கி அவனை முழுசாக முடிக்க விட மாட்டேன், எதுக்காக தாண்டி இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்படி சொன்னா எப்படி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வந்து உங்கள் மேலே பாய ஐயோ ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் கதறிட்டு இருக்கீங்க. அவனும் அப்படியே அவன் லிப்ஸை வச்சு மொத்த ஊர்வலம் அப்படியே உங்கள் ஹிப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஐயோ அப்படின்னு ஹிப்பில் அப்போ கை வச்சு தள்ள அப்போ ஏம்மா இப்படி தள்ளனா எப்படிம்மா ஊசி போடுறது அப்படின்னு ஒரு பெண் குரல் கேட்க டப்புன்னு முழிச்சு பார்க்குறீங்க. அங்கே டாக்டர் நின்றுட்டுக்க சோபினோ கையை கட்டி உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்களோ திருன்னு முழிச்சிட்டு அது அது அப்படின்னு அப்படியே பார்க்குறீங்க. நான் பின்னாட்டி கனவா அப்படின்னு கேட்குறோம். படபாவி நிழல்லையும் சரி நிஜத்துலேயும் சரி சாவடிக்கிறானே அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. அவனும் ஒரு மாதிரி உங்களை பார்த்து நக்கலாக செஞ்சுட்டு டாக்டர் அதே மாதிரி பயந்து போயிருக்கா, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்படியே உங்களை பார்க்குறாங்க டாக்டர். உனக்கு நல்ல ஃபீவராக இருக்குது, அதுக்கு தான் இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் குறையும், இப்போ நான் போடவா வேணவா அப்படிங்கிறாங்க. அவங்க பஞ்சை வச்சு தடவுனா தான் நீங்கள் கனவு வேற கண்டதுக்கு ஒரு சில்லுன்னு இருக்க அவன் தான் கிஸ் பண்ணிட்டான்னு நினச்சி தள்ளியிருப்பீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு இன்ஜெக்ஷனை கையில் வச்சுட்டு போடவா வேணாமான்னு பார்க்க போடுங்க அப்படிங்கிறீங்க. அப்போ திரும்பி படுமா அப்படிங்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அது அப்படின்ட்டு போய் சோபினே பார்க்க அவனும்
நான் திரும்பி படு அப்படிங்கிறான். உங்களுக்கும் ஆத்திரம் தாங்கல. திரும்பி படுக்க எனக்கு தெரியாதடா உதவி, உள்ளே நின்றுட்டு திரும்பி படுனா எப்படா படுக்குதுன்ட்டு நீங்கள் நான் திரும்பி படுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு கத்த. அவனும் டாக்டர் இருக்கனால சரி ஓகே நான் போகிறேன் டாக்டர் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டே அப்படியே வெளியில் போயிடுறான். அப்பாடான் இருக்கவங்களுக்கு டாக்டரோ ஏமா ஒரு புருஷன் தானே அப்படிங்கிறாங்க. புருஷன் அவனா அப்படின்னு நினச்சிட்டு அது இன்றைக்கி தான் கல்யாணம் ஆச்சு அதான். ஓ கூச்சமா, சரி சரி, இப்படிலாம் புருஷன்கிட்ட கூச்சப்பட்டுட்டு இருந்தேன் நான் எப்படிம்மா வாழ்க்கையை நடத்த போகிறேன் அப்படி இப்படி அவங்க கேட்க இந்த அம்மா வேறு அப்படின்னு இருக்கவங்களுக்கு. ஸோ அவங்களும் இன்ஜெக்ஷனை போட்டால் அப்படிங்கிறீங்க. அடுத்த நிமிஷம் சோபின் நாச்சே அப்படின்னு நெட்டி பார்க்க இவன் வேறு படுத்துறான் என்ன அப்படின்ட்டு நீங்கள் அப்படி பார்க்க டாக்டரோ சார் சின்னதாக ஒரு ஊசி அதுக்கே வா அப்படிங்க. என் பொண்டாட்டி பூ மாதிரி டாக்டர், அவளுக்கு வலிச்சா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பேசிட்டு உங்களை பார்க்குறான். நீங்களும் ஆமாம் ஆமாம் அடுத்தவங்க குழப்பப்படுத்தினா இவருக்கு பிடிக்காது, ஆனால் இவர் மட்டும் வச்சு செய்வார் அப்படின்னு மனுஷங்களே நினைக்க நான் பொண்டாட்டியே மைண்ட் வைஸா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்க டாக்டரோட பேசிவிட்டு அவன் வெளியில் போயிடறான். ஸோ உங்களுக்கு மருந்தோட வீரியத்தில் அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஆனாலும் இந்த கணவன் நினச்சி கண்ணகி நான் மூடி தூங்கிட்டா கணவன் நினைவாக்கிடுவான், வேணாம் முழிச்சுட்டே இருப்போம் அப்படின்ட்டு தூக்கத்தை கூட கண்ட்ரோல் பண்ணிட்டு முழிச்சுட்டே கொட்டை கொட்டை அப்படியே படுத்திருக்க. நம்மளோ இப்போ அப்படியே ட்ரிங்க்ஸ் கையில் வச்சுட்டு ராம ஆண்டாலும் ராவண்ண ஆண்டாலும் எனக்கு அப்படின்னு சொல்லி பாட்டை நிறுத்திட்டு உங்களை குறுன்னு பார்க்குறான். நீங்களோ வீதியில் அப்படியே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தலைவாணி பெட்ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்து நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு எங்கே எதுவும் பண்ணிடுவாங்கிறோம் பயத்தில் அவனை அப்படியே பார்க்க நாடி ஒடாட்டி நல்லா இருக்கியா அப்படின்னு வந்து கேட்குறான். நீங்களும் அப்படியே அது எனக்கு ஃபீவர் அப்படிங்கிறீங்க. அதான் எனக்கே தெரியுமே, ஓடி போனதில் வந்து ஃபீவரா அப்படிங்கிறான். நீங்கள் அவனை பயத்தோட ப்ளீஸ் அப்படின்னு அழுக. சரி சரி இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் இல்லைன்னா என்ன இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாம், அதுக்கெல்லாம் அழுது இரிட்டேட் பண்ணாத. இப்போ என்ன நான் ஒன்றும் பண்ணக்கூடாது அவ்வளோதானா, பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவனும் அப்படியே டக்குன்னு ஒரே சிப்பில் அதை முடிச்சுட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து தொப்புன்னு விழுக. ஐயோ எதுவும் பண்ண மாட்டேன் நீங்கள் வரானே அப்படின்ட்டுட்டீங்க. எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு அவனை அழுகியோடு அப்படியே பார்க்க சொன்னல சொன்ன சொல்ல காப்பாற்றுவான் இந்த சோபின். அவனை ஒன்றும் பண்ண மாட்டான், அதுக்குன்னு பக்கத்தில் படுக்காமலாம் இருக்க முடியாது, மூடிக்கிட்டு படு அப்படிங்கிறான். நீங்களும் அப்படியே அவனே பார்க்க அவனும் எல்லாத்தையும் தான் சொன்னேன் அப்படிங்கிறான். நீங்கள் பதிலே சொல்லாமல் சி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்க. நாடி நான் சொன்னேன் பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டு படுனா அதுக்கு சீங்கிற அப்படின்ட்டு அவனும் உங்கள் பின்னாடி படுத்துட்டு நோனான்னு பேசினா எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும், உங்களுக்கும் கண்ணு சொக்குது, இவன் எதுவும் பண்ணிடுவாங்கன்னு உங்கள் பயத்தில் தூங்காமே இருக்க. அவனும் அடுத்த நிமிஷம் உங்களை எடுத்து நெஞ்சில் போட்டு தூங்கடி ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவனும் தடவி கொடுத்துட்டு அவனும் தூங்க. நீங்கள் அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் நிம்மதியாக தூங்குறீங்க. இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே எப்பவும் போல் அப்படியே நீங்கள் முழிக்கும் போது உங்களுக்கு முன்னாடி கிளம்பி அப்படியே வந்துட்டு அவன் ஒர்க் பார்த்து கிளம்பிட்டு அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு உங்களை பார்த்து கண்ணடிக்கா. நீங்களும் சி ஆரம்பிச்சிட்டான் காலையிலே அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ அப்படியே ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஃபீவர் வந்தனால தூக்கிட்டு வந்திருப்பாள். அப்பயே உங்கள் ஜுவல்ஸு ட்ரெஸ் எல்லாம் அவன் தான் ரிமூவ் பண்ணியிருப்பான். நைட் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. ஸோ தூக்கி வாரி போட்டுது. இதை நைட்டு நீங்கள் இருந்த இதில் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இந்த ட்ரெஸ் அப்படின்னு நீங்கள் அப்படியே முழிக்க நான் எழுந்தாச்சு, நான் ப்ரெஷ் பண்ண மனசு வரலையோ, ஓ இந்த பெட் காஃபி மாதிரி 30 கிஸ் வேணுமோ அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வர எது அப்படின்ட்டு நீங்கள் அவன் கிட்ட வரும்போது டக்குன்னு உங்கள் வாயில் கை வச்சு அப்படின்னு நகர்றீங்க. நாடி 30 கிஸ் பிடிக்காதா அப்படிங்கிறான். மூஞ்சி போடா அங்கிட்டு அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறான். இது எப்படி எனக்கு அப்படின்னுக்கிறீங்க. என்னாடி நேத்தா கல்யாணம் இருக்குது. சே அதான் நீ எதுவும் பண்ண முடியலையா, உனக்கு வேறு ஃபீவர். ஆமாம்ல ஃபீவர் அப்படின்னு கிட்ட வந்து உன் நெத்தி கழுத்துன்னு தொட்டு பார்க்குறான். அப்படியே கண்ட இடத்துலையும் கை வைக்க நீங்களும் சி அப்படின்னு தள்ள. ஏய் நான் அவன் புருஷம்மா, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது இதோ அப்படின்ட்டு இப்போ அவங்க செஸ்ஸில் அப்படியே கை வச்சு அந்த தாலியை வெளியெடுக்க நீங்கள் அவனை அப்படியே முறைச்சி பார்க்க இதெல்லாம் தானே கட்டினேன், ஐ ஹாவ் ஃபுல் ரைட்ஸ், ஐ ஆம் த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி உங்களை காட்டுறான். நீங்கள் அப்படியே கண்ணில் டியோஸோட அவனை மறைச்சி பார்க்க ஐயோ காலையிலே அழுவாதடி அப்படின்னு கண்ணை தொடச்சி விட்டணும். உனக்கு ஃபீவர் சரியாயிடுச்சுல, குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. அப்புறம் நைட்டு தான் அவனுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு மாற்றி விட்டேன், அதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை சரியா. அப்புறம் இங்கே நான் பார்க்காத இடம்னு எதுவும் இல்லை, அதான் முன்னாடியே பார்த்துட்டேனே அப்படிங்கிறான். அப்படியே ஃபர்ஸ்ட் டே அவனை மீட் பண்ணும்போது நடந்த நினச்சி நீங்கள் அப்படியே அழுக.
நாடி நான் அழுதுகிட்டே இருந்தால் எப்படி அப்படியே நீங்கள் முறைச்சி பார்க்க, சரி பொண்டாட்டி நீ பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சு எப்பப்போ பார்த்து முறைக்கலாம் திட்டலான்னு யோசிச்சு வை, நான் போயிட்டு வரேன், எனக்கு ஷூட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு அவனோ பாய் பொண்டாட்டி அப்படின்னு கன்னத்தில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு 30 கிஸ் தான் கிடைக்கல, அட்லீஸ்ட்டு கன்னத்தில் அது கொடுக்குறான் அப்படின்னு கொடுத்துட்டு அவன் கிளம்பி போகிறவனையும் முறைச்சி பார்த்து நிற்கிறீங்க, அழுகியாக வருது. ஸோ அப்படியே கீழே நீல் டவுன் பண்ணி உட்காந்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும், நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு அழுகிறீங்க. ஸோ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாமா, உங்களுக்கு அவனுக்கு அப்படி என்ன தான் சண்டை அடிக்கணும். ஸோ இப்படியே வந்துட்டு நீங்கள் இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போனால் நீங்கள் ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கீங்க, அப்போ உங்களை தாண்டி ஒரு காரு ஸ்பீடாக போகுது. அதுவும் அப்போ மழை பெஞ்சு இந்த தேங்கி நிற்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த சேத்து தண்ணியை மேலே பற்றக்கூடாதுன்னு ஒதுங்கி நீங்கள் வந்தாலும் நம்ம பயவுலையோ வேகமாக அந்த இடத்துல அப்படியே ஸ்பீடாக வர அந்த சேத்து தண்ணி அப்படியே உங்கள் மேலே அடிக்க நீங்களும் வந்துட்டு அப்பன்னு பார்த்து ஒரு ஒயிட் சுடிதார் போட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒயிட் சுடிதார் ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு அந்த சேரி இல்லாத இடமே இல்லை, உங்களுக்கும் செம்ம ஆத்திரம். ஒண்டிங்க மாமனே யாரா நீ அப்படின்ட்டு செம்ம கிடப்பா, இவனுங்களுக்கெல்லாம் காரில் போனால் கப்பலில் போகிற நினப்பு போல இருக்கு, அவனும் மண்டைக்கு ஓடி திட்டிக்கிட்டே அங்கேருந்து ஒரு கல்லை எடுத்து புடக்குன்னு அங்கே விட அதுவோ போயிட்டோம்னு போட்டு பின்னாடி இருந்த மிரர் உடையுது. சத்தத்தில் தான் சொபின் டப்புன்னு திரும்பி பார்க்குறான், கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு, பின்னாடி தான் உட்காந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பான், அவன் மண்டையில் விழ வேண்டிய கல் பக்கத்தில் விழுது, வராது அப்படின்ட்டு அவனோ அப்படியே திரும்பி பார்க்க அங்கே நீங்கள் ருத்ரகாலியாக மாறி அப்படியே செம்ம கடுப்பில் நிற்க, டிரைவரோ அது சார் உங்களுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி அவசரப்படுத்தினால வேகமாக யோ அறிவில்லை அங்கே பார் அந்த பொண்ணு பாவம் ஒயிட் ட்ரெஸ்ஸில் வேறு இருக்கா, அதுதான் கடுப்பாயிட்டாப்பில், சரி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கீழே இறங்கி உங்ககிட்ட பேச வர நீங்களோ கொஞ்சம் கூட எதையும் கேட்குற மனநிலையில் அவன் வந்ததும் அப்படியே அவனை ஷர்ட்டை பிடிச்சி ஏய் உனக்கு அறிவே இல்லை கண்ணு இல்லையாடா, கார் ஓட்டினா பெரிய இவனா நீ, ஆளை மூஞ்சியும் பாரு, இந்த ரோட்டில் இப்படி தான் ஓட்டிகிட்டு போவியோ, கல் எடுத்து மண்டையை பொழந்துடும் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு திட்டுறீங்க. ஏய் யார்ரி நீ, இவ்வளோ நேரம் அமைதியாக அந்த சோபினுக்கு அத்தனை பேர் முன்னாடி எல்லாரும் கொஞ்சம் கூட்டம் கூடிருச்சு. ஸோ அவனும் வந்துட்டு செம்ம கடுப்பாயிரான், இது வரைக்கும் யாரும் அவனை அந்த மாதிரிலாம் பேசினது கூட இல்லை, நீங்கள் ஷர்ட்டை பிடிச்சி நடு ரோட்டில் நின்று கெட்ட வார்த்தையில் திட்டாத குறையா அவனை பிடிச்சி நீங்கள் காய்ச்சி மூச்சுன்னு கத்தா அவனுக்கு ஈகோ கிளாஷ் ஆகி ஏய் நீ உடைச்ச கண்ணாடியோட விலை எவ்வளோ தெரியுமா, அது எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போட்டோம், என் ட்ரெஸ் அப்படி நாசம் பண்ணிட்டியே, இதே மாதிரி நல்லா 1000 சுடிதார் எடுத்து கொடுக்க முடியும், உன்னால் என்னோடய மிரரை சரி பண்ணி கொடுக்க முடியுமா, நீ தேவையில்லாத எடுத்து தொட்டுட்ட உனக்கு இருக்குடி அப்படின்னு அன்னைக்கு முறைச்சிட்டு போனவனை மறுபடியும் பார்க்கவே மாட்டோன்னு நினச்சா. ஆனால் உங்கள் பரிதாப நிலையம் என்னமோ அவனோட கம்பெனிலே தான் உங்கள் பிரதர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அவனை பார்க்கறதுக்காக நீங்கள் போகும்போது தான் மறுபடியும் சோபினா அதே இடத்துல பார்க்குறீங்க, அவனை பார்த்து அப்படியே நீங்கள் முறைச்சிட்டு இவன் இங்கே என்ன பண்ணுறான் அடிக்கிற மாதிரி பார்க்க அவனும் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டு அவன் ஒரு ஸ்டார்னு தெரிஞ்சனால ஐடல்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட போய் சைன் வாங்கிட்டு சார் உங்களெல்லாம் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன், இங்கே வந்தது பெரிய விஷயம் அப்படின்னு, இல்லை இங்கே ஒரு கம்பெனி இருக்குது எங்கள் பார்க்க அதுதான் அதை சும்மா விசிட் பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்க. உள்ளே வந்த நீங்களும் அவங்க என்ன பேசிட்டாங்க அதெல்லாம் கேட்கல. அந்த பொண்ணு வேகமாக ஓடி வேறு வந்திருப்பாள் அவனை பார்க்கறதுக்காக. அப்போது அப்படியே வந்துட்டு அவள் வலிக்கு விழுக்க போக இங்கே தண்ணி கொட்டி கடந்திருக்கும். ஸோ அவனும் அவளை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி நிறுத்துறான். அப்போ அந்த பொண்ணு அவன் மேலே வந்துட்டு இடிச்சு அப்படியே நிற்பா. ஸோ 2 பேரும் வந்துட்டு தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக இடிச்சிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு 2 பேரும் கொஞ்சம் கிட்ட நிற்க தூரத்துலேருந்து இதை பார்த்துக்கிட்டு வர உங்களுக்கோ அவன் ஏதோ அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு நெளிஞ்சிட்டு அப்படியே அவன்கிட்ட பேசுகிறதெல்லாம் பார்க்க உங்களுக்கு என்ன நடக்குது இங்கே, ஓ இவனா அன்றைக்கி நம்ம மேலே சேர்த்து அடிச்சுட்டு ரொம்ப சீனை போட்டு போனவன் தானே, எனக்கு இந்த பொண்ணுக்கிட்ட என்ன கடலை போடுறானோ அப்படின்ட்டு அவனை ஒரு மாதிரி அருகருப்பாக பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சி திருப்பிட்டு போக உங்கள் லிப்ஸிங்க்லேயே அவனுக்கு புரியுது நீங்கள் சீன்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு உங்களை அவன் பார்த்ததுமே அன்றைக்கி ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிரைவர்னால அந்த பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரியாக இப்போ வந்துட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதை வச்சு அவன் மேலே ஒரு மரியாதை வந்திருக்கு, உங்களுக்கு ஒழுங்காக வந்து பேசுவீங்கன்னு அவன் எதிர்பார்க்க. பட் நீங்களோ அதை தப்பாக புரிஞ்சுட்டு அவனை அப்படியே முறைச்சி ஒரு மாதிரி பார்த்துட்டு அருகருப்பாக பார்த்துட்டு நீங்கள் போக அவனுக்கும் அவ்வளோதான். இது நாள் வரைக்கும் அப்படியே அவன் ஒரு ஐடல் சொபின்னு பின்னாடி அப்படியே ஆட்டோகிராஃப் அங்கே தெரிஞ்ச கேர்ள்ஸ் முன்னாடி அவனை கொஞ்சம் கூட மதிக்காமல் ஒரு இதாகவே பொருட்படுத்தாமல் போகிறவங்கள பார்க்க அவனுக்கு அவ்வளோ ஆத்திரம். ஏற்கனவே இந்த சண்டையில் அதெல்லாம் கூட கொஞ்சம் நாளாக மறந்துருப்பான், சரி யாரோ கிராமத்து பொண்ணு அப்படின்னு விட்டுருப்பான். பட் இப்போது நீங்கள் பண்ணதெல்லாம் அவனுக்கு இவ என்னை பற்றி என்ன தான் நினச்சிட்ருக்கா, அவ்வளோ திமிரா அவளுக்கு அப்படின்னு அவனுக்கோ உங்கள் திமிரை அடைக்க ஆகணுங்கிற கோவமும் அதையும் தாண்டி உங்கள் மேலே ஏதோ
லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிற மாதிரி நீங்கள் அப்படி அவன்கிட்ட தெனாவட்டா பேசினது, அவனை மதிக்காதது, இதெல்லாம் ஒரு பக்கம் அவனுக்கு லவ்வாக கூட ஃபார்ம் ஆகுது. ஸோ உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயமும் இருக்குது. அதே சமயம் நீங்கள் இப்படி எதையுமே புரிஞ்சுக்காமல் டக்குன்னு பேசுகிறது அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஸோ உங்களுக்கு ஒரு பாடத்தை இது பண்ணியே ஆகணுன்ற மாதிரி அவனும் லுக் விட்டுட்டுருக்கான். நீங்களும் அவனை கண்டுக்காமல் அப்படியே தாண்டி உள்ளே போய் அவன் பிரதர்கிட்ட பேசிட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க. உங்களுக்கு அவன் யார் என்ன தெரியல, இங்கே எதுக்கு வந்தான்னு தெரியல, அதை பற்றி நீங்கள் கேட்க விரும்பலை. ஸோ அவனை நீங்கள் மறுபடியும் பார்க்கவே கூடாதுங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. பட் சோபினோ இவளை மறுபடி பார்க்கும்போது இவ சோபின்னு சொல்லணும், சொல்ல வைக்கிறண்டி அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு அவனும் இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவனோட ஷூட்டிங் எல்லாத்தையும் கூட தள்ளி வச்சுட்டு இங்கேயே இந்த கம்பெனிலே டேராவப்பட்டு உங்களை எப்போலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் இருக்க. நாள் போக்கில் அவனுக்கும் உங்கள் மேலே அப்படியே இருந்த பகையை மாதிரி அது லவ்வாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ உங்களை பார்த்துட்டே அங்கேயே இருக்கிறதே அவனுக்கு ஒரு வேலையை வச்சுருக்கான். அதனாலே உங்கள் அண்ணனை வந்துட்டு மேனேஜராக ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ உங்கள் அண்ணனை பார்க்க நீங்கள் அடிக்கடி வரும்போது அப்படியே உங்களை அவனும் சைட் அடிக்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு டீச்சராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஸ்கூலையுமே இவனே வாங்கிடுறான். பிகாஸ் இவனுக்கு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி எப்படியோ வரலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் வந்துட்டு புதுசாக கரஸ்பாண்டட் வரப்போகிற அந்த ஸ்கூலில் புதுசாக ஒருத்தர் வாங்கியிருக்காரு அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்ப்போடு நிற்க, நீங்களுமே வந்து புதுசாக வர வெல்கம் பண்ணுறதுக்கு ஹாப்பியாக சிரிச்ச மூஞ்சாக நின்றுட்டுருக்கீங்க. சாரியில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ கார் வந்து நின்னதும் நீங்கள் இந்த கார் அப்படின்னு பார்க்குறீங்க. இவ்வளோ காசு வச்சுருக்காரு, ஆனால் உடஞ்ச காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்களுக்கும் இந்த காரை எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு நீங்கள் யோசனையில் இருக்க. ஆமாம் பாரேன், எவ்வளோ காஸ்ட்லியான கார், ஆனால் பின்னாடி இருக்கிற மிரர் உடஞ்சிருக்கு, அதை சரி பண்ணாமல் இருக்காரு. இவ்வளோ பெரிய ஸ்கூல் வாங்க முடிஞ்சவரால் ஒரு கண்ணாடியை சரி பண்ண முடியலையா அப்படிங்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டுருக்கு. நீங்களோ என்னடா இது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்லா உத்து பார்க்குறீங்க. அப்போ கரெக்டாக சோபினோ கார் கதை திறந்துட்டு இறங்க அவனை பார்த்தது தூக்கி வாரி போடுது. எது இவர் தான் புதுசாக வந்திருக்கிறவரா அப்படின்னு நீங்கள் பயந்து போய் அப்படியே பார்க்க பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டோ என்ன ஹீரா உனக்கு இவர் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லையே எனக்கு இவரெல்லாம் தெரியாது அப்படின்னு சமாளிக்கிறீங்க. சோபினோ இறங்குனதுமே அவன் பார்வை உங்கள் மேலே தான். அப்படியே உங்களை ஒரு மாதிரி குருவுன்னு பார்க்குறான். பொறுக்கி எப்படி பார்க்குறான் பாரு, பொம்பளைங்களே பார்த்து தராமல் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்லா இழுத்து மூடி நிற்க. அவனுக்கோ மூடு இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இழுத்து மூடுறேன்னு பார்க்கலாம், எனக்கு தான் எல்லாமே அப்படின்ட்டு நினச்சிக்கிறான். ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு எல்லோரும் ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வெல்கம் பண்ண உங்களையும் வந்து முன்னாடி கூப்பிட்றாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த ஸ்கூலில் ஒரு நல்ல டீச்சருங்கிறனால ஃபஸ்ட்டு உங்களை தான் வந்துட்டு அவரை வெல்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பொக்கேலாம் கொடுத்துருக்கேன். நீங்களும் ஐயோ அப்படின்ட்டு சரி வேறு வழி இல்லாமல் ஹாய் வெல்கம் சார் அப்படின்னு புக்க வேணிட்டா அதை வாங்கினோன்னு அடுத்த நிமிஷம் உங்கள் கையை குலுக்கி அப்படியே உங்கள் காதுக்கிட்ட நடி இழுத்து மூடுறியா, இது எல்லாமே எனக்கு தான் சொந்தமாக போகுது பார்க்குறியா அப்படின்னு உங்களை சீண்டணுங்கிறதுக்காகவே அவன் பேச சி ராஸ்கல் அப்படின்னு கையை உருவிக்க பார்க்க விடாமல் கையை அப்படியே பிடிச்சி வச்சுருக்கான். உங்களுக்கும் செம்ம கடுப்பாக்குது. அவனை அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. அத்தனை பேர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால் நீங்கள் எதையும் வெளிக்காட்டிக்காமல் இருக்கா. சோபினும் அப்படியே சிரிச்சிட்டே மெதுவாக உங்கள் கையை விட்டுட்டு வெயிட் அண்ட் வாட்ச், நீ எனக்கு தான் அப்படிங்கிறான். நான் என்ன பொம்மையா இல்லை பொருளா, நீ எனக்குன்னு சொன்னதும் அப்படியே என்ன தூக்கி உனக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. உன்ன மாதிரி ஒருத்தனை என் லைஃப்பில் நான் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன், திரும்பி பார்த்துட்டேன், இதுக்கு மேலே இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அடுத்த நாளே ரிசைன் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கு. ஸோ நீங்கள் உள்ளே போகும்போதே இதை தான் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டவனோ அப்படியே வந்துட்டு பிரின்ஸிபால் கிட்டே வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவரும் வந்துட்டு சரின்னு வெளியிலலாம் போய் பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக பிரின்ஸிபால் ரூம்குள்ளே வரும்போது அவன் தான் உட்காந்துருக்கான். அவனை பார்த்ததும் இவனா அப்படின்ட்டு எஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறீங்க அப்படின்ட்டு அவனை உட்காந்துருக்கா. பிரின்ஸிபால் இல்லையா, நீங்கள் என்ன ரிசைன் பண்ண போகிறீங்க, அதுக்கு பிரின்ஸிபால் இருந்தானா நான் இருந்தேனே, அவரை விட என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா மேட்ரு ஓவரில் என்னை பார்த்து பயந்து ஓடிட்டேன்னு நானும் நம்பிக்கிறேன் அப்படின்ட்டு அவனோ வச்சுட்டு போ, உனக்கும் வேலையிலேருந்து நானும் தூக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், நீயாவே வந்துட்ட, இன்னும் பிரச்சனை இல்லை, என்னை பார்த்து பயந்து ஓடிட்டேன் அப்படின்ட்டு நானும் அவனை விட்டுறேன், பொழைச்சிப்போ அப்படி இப்படின்னு அவனும் உங்களை உசுப்பேத்துற மாதிரி பேசுகிறான். அவனுக்கு தான் தெரியுமே இந்த மாதிரிலாம் பேசினா உங்களுக்கு சுருன்னு கோவம் வரும். சும்மாவே முணுக்குனா கோவம் வர ஆள் நீங்கள். டக்குன்னு நீங்கள் அந்த பேப்பர் அப்படியே கையில் மடக்கி நான் ஏன் ரிசைன் பண்ணோம் அப்படிங்கிறீங்க. அப்போ நீ ரிசைன் லெட்டரோட வரலையா, கையில் என்ன அது ஜஸ்ட் பேப்பர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் இதுக்கு பிரின்ஸிபால் தேடிட்டு இவ்வளோ காலையில் வந்தேன், அது ஸ்கூல் விஷயமா சார்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு வந்தேன், ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன, நான் ஏன் உங்களை பார்த்து பயந்து ஓடணும், நீங்கள் என்ன பெய்யா பிசாசா, ஆஃப்டர் ஆல் ஒரு பொறுக்கி அப்படின்னு வாய்க்குள்ளே சொல்ல, ஓ அவ்வளோ தூரத்துக்கு ஆயிடுச்சா அப்படின்ட்டு அவனோ டக்குன்னு எழுந்து அப்படியே கிட்ட வர நீங்கள் ஒரு நிமிஷம் நடுங்கி போகிறீங்க. இது ஸ்கூல் அப்படிங்கிறீங்க,
ஸ்கூல் தான் நம்மகிட்ட இல்லை நான் சொன்னேன் அப்படின்ட்டு அப்படியே கிட்ட நெருங்குறான். உங்களுக்கும் படபடன்னு வருது. அப்படியே நீங்கள் வாசலையும் பார்க்குறீங்க அவனையும் பார்க்குறீங்க. அடுத்த நிமிஷம் கிட்ட நின்று ஏதோ பண்ணிடுவானோங்கிற பயத்தில் கடகனோட அப்படின்னு சிரிச்சிட்டு ஓடு என்கிட்ட இதனால் தப்பிக்க முடியாது, நீ எனக்கு தான் பேபி அப்படின்ட்டு அவனும் போகிறவங்களே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு. அதுக்கு தான் மனசை மாற்றி விட நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. அப்பா இவ்வளோ சமாளிக்கிறது பெரும் கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ இப்படி தான் அவங்களுக்குள்ள மோதல். இப்போது இங்கே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனோட இருக்காங்க. அவங்களோ என்ன மச்சான் எதுக்குடா இப்போ அந்த பொண்ணை திடீர்னு கல்யாணம் பண்ணியிருக்க, உன் ஃபேமிலிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. அவங்க சம்மதம்லாம் யார் கேட்டா அப்படிங்கிறான் சோபின். என்ன மச்சான் என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி தான் பண்ணிகிட்ருக்க? வேற என்னடா பண்ணுறது, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிடா, அவளை லவ் பண்ணுறேன், வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. டேய் நீ பண்ணுறதெல்லாம் லவ் மாதிரியா இருக்குது, அந்த பொண்ணை கிட்டத்தட்ட கடத்தியிருக்கடா நீ. யார் சொன்னா? நான் ஒன்றும் கடத்தலையே. அவள் அண்ணன் தான் என் கம்பெனிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டான். அவனை கண்டுபிடிச்சி கொடுக்க சொன்னேன். அது வரைக்கும் என் கஸ்டடியில் கிட்டன்னு கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் நான் எதுவும் அவளை பண்ணலையே, அவளே தான் கான்ட்ராக்ட் போட்டுக்கலான்னு சொன்னான். டே மச்சான் அவளை லவ் பண்ணுறேன்னு தானே இப்போ சொன்ன, நீ லவ் பண்ணுற பொண்ணு போய் அப்படின்னு அவனுங்களா ஒரு மாதிரி பார்க்க. நானா சொன்னேன், நானா கான்ட்ராக்ட் போடுறேன்டா. அவள் எங்கடா என்னை பேச விட்டா. நான் அவளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தேன். ஒன்று அவங்க அண்ணன் எடுத்துகிட்டு ஒன்று பணத்தோடு அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்துண்டு, இல்லையா ஒரே ஒரு வழி, பேசாமல் நீ என்ன அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க. அவனும் அக்ரிமெண்ட்டா அப்படின்னு பார்க்க, ஆமாம் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அந்த பணத்தை என்னால் செட்டில் பண்ண முடியலன்னா அவங்களோட கான்ட்ராக்டில் நான் ஒரு 1 year கூட இருப்பேன். அதுக்கு மேலே முடியாது, நான் போயிடுவேன். 2யுமே தெளிவாக எழுதி கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க. அவளே சொல்லும் போது நான் என்ன பண்ணுறது? ஏய் அந்த பொண்ணு சொன்னா உனக்கு பிடிக்கும்ல, அப்போ நீ சொல்லலாம்ல அப்படின்னு கேட்க, நான் ஏன் சொல்லணும், எதையும் நான் சொல்ல போகிறதில்ல. எல்லாத்தையும் அவளே என் செய்கையில் புரிஞ்சுக்குவா. கிளிப்பா ஏண்டா பொண்ணுங்களுக்கு நம்ம சொன்னாலே புரியாது, இதில் வேற புரிஞ்சுக்குவான்ட்டு தேவையில்லாமல் நீ ஏன் உன் லைஃப்பை மச்சான் இது நீங்கள் யாரும் அதை பற்றி கவலைப்பட வேணாம், எனக்கு தெரியும் என் லைஃப்பை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு அவன் கொஞ்சம் முந்திரடிச்ச மாதிரி பேச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி மச்சான் அது அவனோட லைஃப் அவன் பார்த்துக்கட்டும், நம்ம எதுவும் தலையிட்டுக்க வேணாம் அப்படின்னு எல்லோரும் அப்படியே அமைதியாகிடுறாங்க. சோபினா டேய் சாரிடா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இட்ஸ் ஓகே மச்சான், ஆனால் அந்த பொண்ணு கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு பார்த்து அதெல்லாம் எனக்கு தெரியும் மச்சான், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னவனும் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரேன். நீங்களும் வந்துட்டு அன்றைக்கி பேசாமல் இருந்திருக்கலாம், கல் எடுத்து அவங்க வண்டியை உடைக்காமல் இருந்திருக்கலாம், சும்மா இருந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்ட்டு. இன்றைக்கி வேறு காய்ச்சல் வேறு இல்லையே, நேற்று நடக்க வேண்டிய சமாச்சாரத்தை இன்றைக்கி நடத்திடுவான் கடவுளே அப்படின்னா. நீங்கள் பயத்தோடையே ஜன்னல் பக்கம் நின்றுட்டுக்க அவன் கார் சவுண்ட் கேட்குது, ஐயோ அப்படின்னு குடுக்குடுன்னு ஓடி வந்து அப்படியே பெட்டில் படுத்துக்கிறீங்க. ஸோ சோபினோ அப்படியே ரூம்குள்ளே வரான். நீங்கள் கண்ணை இறுக்கி மூடிட்டு கிடக்க, அப்போ நீ தூங்குற அப்படின்னு கேட்குறான். நீங்கள் சத்தமே இல்லாமல் இருக்க. சரி முழிச்சிட்டு இருந்தால் தான் ஏதாவது குயோமியோன்னு கத்தி மூட அப்செட் ஆக்கி விட்ருவேன், இப்போ தான் தூங்குறியே நீ அப்படியே தூங்கு, எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் அப்படியே பெட்ஷீட்குள்ளே போகிற தூக்கி வாரி அடித்து எழுந்து அப்படின்ட்டு நீங்கள் நெஞ்சோடு பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு அவனை திருன்னு முழிக்க, நாடி தூங்கலையா அப்போ நீ நடிச்சியா அப்படின்னு கேட்குறான். நீங்களும் அப்படியே திருன்னு முழிச்சு அது இல்லை எனக்கு தூக்கம் வருது, தூங்கு அப்படிங்கிறான். ஐயோ இதுக்கப்புறம் உன்னை நம்பி தூங்கக்கூட முடியாதடா அப்படின்னு. ப்ளீஸ் நான் தான் டைம் கேட்டேனே, நான் தான் கொடுக்க மாட்டேன்டேனே. ஐயோ இப்படி பண்ணால் எப்படி, நேற்று சொன்னீங்களே. ஆமாம் நேற்று உனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஒரு நாள் டைம் சொன்னேன், திரும்பவும் அதே எதிர்பார்க்குற பற்றியா, எல்லா நாளும் டைம் கொடுப்பாங்க, இப்படி டைம் கொடுத்துட்டு இருந்தா எப்படி நான் அப்பாவாகிறது அப்படின்ட்டு அவன் கிட்ட நெருங்க. ஐயோ அது எனக்கு அந்த 3 நாள் அப்படிங்கிறீங்க. எந்த 3 நாள் அப்படின்னு அவனும் பார்க்க, அதான் பீரியட்ஸ் அப்படிங்கிறீங்க தலையை குனிஞ்ச மாதிரி. உங்கள் காலில் வந்து டிவர்ஸ். சரி ஓகே அப்படின்னு சொன்னவனும் அப்படியே உங்களை நம்பலாமா, ஏமாத்தலையே, நீ தான் சரியான ஃப்ராடா செடி, எப்போயாவது டைம் கிடச்சான்ட்டு வந்து ஓட தானே பார்ப்பேன், எந்த டைம் மட்டும் எப்படி உண்மையாக சொல்ல நம்புறது அப்படின்னு அவனும் உங்களை நம்பாமல் குறுன்னு பார்த்துட்டு அப்படியே உங்களை கிட்ட வர, ஐயோ நிஜமாக தான் எனக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே அழுதுட்டு இப்போ அவங்க பெட்ஷீட்டை நகத்தை அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருக்கு, ஆனால் அங்கே எந்த ஒரு உங்களுக்கு இதுவும் இல்லை, நீங்கள் யார்ட்டையும் எதுவும் கேட்கவும் இல்லை, ஸோ அதனால் நீங்கள் அப்படியே இருக்க, ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வெளியே போக்க,
என்ன போயிட்டான், அப்பா போயிட்டான், சாத்தான், படுத்து எடுக்கிறான். என் அண்ணன் பணத்தை தூக்கிட்டு வந்தான், அவனை கண்டுபிடிடா. அதை விட்டுட்டு என்ன வச்சு இப்படி பண்ணுறீ? இல்லை மனுஷன் ஜென்மமே இல்லை. உன்னே ஒரு அம்மா பெற்றாங்க பாரு, அவங்கள சொல்லணும் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கீங்க. பட் அவனும் உன் அண்ணனை கொண்டு வந்து நிறுத்துன்னு தான் கேட்டிருப்பான். நீங்களா தான் வாண்டடாக வந்து மாட்டிட்டு அவனை பிடிச்சி இப்போ திட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு கீழே போனவன் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் வந்து கதை திறக்க, அதே போயிட்டான்னு நினச்சா வந்துட்டான் அப்படின்னு நீங்கள் பதறி அடித்து என்ன பண்ண போகிறானோன்னு பயத்தில் அப்படியே பார்த்துட்டு இருக்க. அவனும் அப்படியே ஒரு ட்ராலி தள்ளிட்டு வரான். அதுக்குள்ளே வந்துட்டு அவங்களுக்கான பேடு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் இருக்குது. ஸோ அதோட சாக்லேட்ஸு, டார்க் சாக்லேட்டு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸும் இருக்குது, ஜூஸு அது இதுன்னு. ஸோ நீங்களும் இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு பிடிச்சி ஒரு தள்ளு தான், அது டொம்முன்னு கீழே விழுந்து எல்லாம் செதறுது. நீங்களும் என்ன விட்டுற ப்ளீஸ் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க. நீங்கள் பாரு பேபி, அதெல்லாம் முடியாது. அப்புறம் இதை வேற கட்டிட்டேனே, இதான் என் பொண்டாட்டி. இங்கே பாரு, உரிமை எடுத்துக்க ஆரம்பித்தா அப்புறம் வேறு மாதிரி இருக்கும். நீயா போய் இதை சேஞ்ச் பண்ணுறியா இல்லை நான் எதுவும் ஹெல்ப் அப்படின்ட்டு அவனும் கிட்ட வர, ஐயோ வேணாம் அப்படின்னு டக்குன்னு எழுந்து நிற்கிறீங்க. தட்ஸ் மை பேபி கேர்ள். அப்போது இதை யூஸ் பண்ணுறியா? நீ வாங்கி கொடுக்கறது ஒன்றும் தேவையில்லை. நீயா போய் வாங்கிக்கோன்ற பைசா இருக்கா அப்படின்னு அழுதுட்ருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்தில் அப்படி அழக்கூடாது, மூட் ஸ்விங்கில் கண்டதும் கற்றக்கூடாது. சரி புரியுதுடா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூப்பிட. நீங்களும் கொஞ்சம் மொக்கரையும் பாரு அப்படின்ட்டு நீங்கள் இப்போ அந்த பேடை கையில் எடுத்துக்க. அப்படி நீயா பண்ணிக்கிட்டா ஓகே, நான் பண்ணுற மாதிரி இருக்கும். எனி ஹெல்ப் அப்படிங்க. ஐயோ இங்கேருந்து போகிறாசா, அதுவே பெரிய ஹெல்ப் அப்படின்ட்டு பாத்ரூம்க்கு போய் டமான்னு கதவை அடித்து சாத்த. ஓய் வெளியே தான் இருப்பேன், ஹெல்ப் என்ன கேளு அப்படின்ட்டு அவனை ரூமை விட்டு வெளியே போயிடுறீங்களோ. அவன் இருப்பானோங்கிற பயத்தில் நீங்கள்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணி மெதுவாகிட்டு பார்க்க அவன் இல்லை, அப்பாடான் இருக்கு. ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு துணியை தூக்கி வர கரெக்டாக அவனும் கதவை தந்துட்டு உள்ளே வரான். தீ அடி நீங்கள் பார்க்க, அதெல்லாம் அதுக்கு நீ எடுத்துகிட்டு போடு, க்ளீன் பண்ண ஆள் இருக்குது அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு மெய்டை கூப்பிட. ஆல்ரெடி நீங்கள் தள்ளி விட்டுருப்பீங்கல்ல, செதறி கிடந்திருக்குல்ல, இப்போ எல்லாம் அடுக்கி வச்சுருக்கு, எல்லாத்தையும் அவன் தான் மெய்டு கூப்பிட்டு பண்ணியிருக்கான்னு தெரியுது. ஸோ அந்த மெய்டு வந்து உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ண கொண்டு போக, இல்லை பரவாயில்லதுண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்லுவார். அப்படின்ட்டு அவனும் மெய்டு போனதும் அப்படியே உங்களை தூக்க, என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் பார்த்துற. நான் சொன்னேன்ன ஓகே, அந்த 7 days ஒன்று நான் தொட மாட்டேன் ஓகேவா அப்படிங்கிறான். தொட மாட்டேன்னு, அந்த தொடமாட்டேன் இல்லை, இது வேறு தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அப்படியே கொண்டு வந்து பெட்டில் படுக்க வச்சு இப்போது ஹாட் பேக் எடுத்து வயிற்றில் வைக்க, வேணாம் அப்படின்னு தள்ளுறீங்க. பட் அதோட இதோ உங்களுக்கு தேவைப்படுது. என்ன தான் அவன்கிட்ட கோவப்பட்டாலும் அது வேணும்னு தோண. ஸோ நீங்கள் அவனை நகத்தை வச்சு அப்படியே அழுத்தி அவன் கையை தள்ள அப்படின்ட்டு அவனும் அதை பொருட்படுத்தாமல் உங்களுக்கு வச்சு விடு, பேசாமல் ரெடி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படியே வச்சு கொடு அப்படியே வைக்கிறான். நீங்களும் அமைதியாக அப்படியே படுத்திருக்க. வலிக்குதா அப்படின்னு காதோரத்தில் அவனோட சவுண்டு. நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துட்டே. அல்லாதடி பொறுத்துக்கோ, இதுக்கே அழுத அப்படி நீ எவ்வளோ இருக்கே அப்படி இப்படின்னு பொறுமையாக சொல்லி தடவி சரி கொஞ்சம் இது சாப்பிடு அப்படின்னு சாக்லேட்டை கொடுக்குறான். ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறீங்க. இப்படிலாம் சொன்னால் நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டை பிரித்து அவன் வாய்க்குள்ள பட. என்ன பண்ணுறான் இவன் அப்படிங்கிற நீங்கள் பார்க்க, அடுத்த நிமிஷம் டக்குன்னு அவன் லிப்போட உங்கள் லிப்போ வரசி அப்படியே அவன் வாய்க்குள்ளே இந்த சாக்லேட்டை உங்கள் வாய்க்குள்ளே மாற்ற அப்படின்னு நீங்கள் திணறிக்கிட்டே வேறு வழி இல்லாமல் அந்த சாக்லேட் உங்கள் வாய்க்குள்ளே போக. சாக்லேட் ஃபுல்லாக இப்போ உனக்குள்ளே போகணும், மென்று சாப்பிட்ற இல்லை திரும்ப இதே மாதிரி உனக்கு நான் ஊட்டுவேன் அப்படிங்கிறான். ஐயோ ஒரு தடவை பட்டதே போதும் அப்படின்ட்டு நீங்கள் அவன் சொன்னதும் டப்புனதை முழுங்கிடுறீங்க. அவனுக்கும் நீங்கள் பண்ணுறதை பார்த்தா சிரிப்பு தான் வருது. முழுங்கி தொண்டையில் அடைச்சிக்க போதுடி, அப்புறம் நாக்கை விட்டு எடுப்பேன் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் இப்படி ஆச்சரியப்படாதடி அப்படின்ட்டு உங்கள் கீழ் லிப்ஸை அப்படியே அவன் அப்படின்னு செக் பண்ண. நீங்களும் அப்படின்னு அப்படியே முழிச்சிக்கிட்டு பார்க்க அவனும் அந்த சாக்லேட்டை முழுங்கிட்டில்ல, இது இந்தா நல்லா அப்படி சூ பண்ண சாப்பிடு அப்படின்ட்டு திரும்பவும் அவன் வாயிலேருந்து உங்கள் வாய்க்கு கொடுக்குறான். நீங்களோ வேறு வழி இல்லாமல் அதை வாங்கிக்கிறீங்க. அவனும் உங்களுக்கு இப்போ இடத்துல இருக்க சாக்லேட்டை அப்படியே அவனோட டங்கை வச்சு அப்படியே டேஸ்ட் பண்ணுறான். நீங்களோ அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அமைதியாக சாஞ்சு உட்காந்துடுறீங்க. எந்த பண்ணி தொலாடிக்கிற மாதிரி அவனும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கழுத்து பக்கம் வர அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு அந்த இடத்த அப்படியே கை வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. ஏண்டி அப்படிங்கிறான். இல்லை எதுவும் பண்ண மாட்டேன்னு அப்படிங்கிறீங்க. ஆமாம் மெயின் நான் எதுவும் செய்ய மாட்டேன், பட் இங்கே பண்ணலாம்ல அப்படிங்கிறான்.
ஏன்டா படுத்துற அப்படின்னு இருக்கு. ஏற்கனவே பீரியட்ஸ், அந்த பெயின் வேறு, மூட் ஸ்விங், இவன் வேறு படுத்துறான். கடுப்பாகுது. எதையாவது எடுத்து மண்டையில் அடிக்கலாமான்னு கோவம் வருது. ஆனாலும் காட்ட முடியாமல் அமைதியாக இருக்கீங்க. அண்ணன் ஏதாவது பண்ணிடுவானுங்கிற பயம். ஸோ ஏன்னா அம்மா அப்பா இல்லாத உங்களை அண்ணன் தான் அவ்வளோ இதாக வளர்த்துருப்பான். உங்கள் அண்ணன் திருடிட்டு ஓடிட்டாருன்னு இன்னும் உங்களால் நம்ப முடியல. கஷ்டமாக இருக்குது. அண்ணன் எங்கே இருக்கானோ, என்ன ஆச்சோ, ஒருவேளை இந்த படுபாவையே பிடிச்சி வச்சுட்டு பொய் சொல்கிறானோங்கிற டவுட்லாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் அழுதுட்ருக்க. அவனும் கண்ணை அப்படியே தொடச்சி விட்டுடு. கழுத்துலேருந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே உங்களுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. சோபே அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் அவன் பேர சொல்ல டக்குன்னு நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் கண்ண முடியும் அப்படியே அந்த மோன நிலையில் இருக்கிறது நல்லாவே புரியுது. ஸோ சிரிச்சுட்டு அப்படியே அப்படி தான் என் பேரை சொல்ல வைப்பேன்னு சொன்னேன், சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வச்சேஸில் அப்படியே லிக் பண்ணிகிட்டு இருக்க. சோபேன் சோபேன் அப்படின்னு நீங்கள் மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு மேலே உங்களை படுத்த விரும்பாமல் ட்ரெஸ்ஸை சரி பண்ணி அப்படியே உங்களை இப்போ அப்படியே வந்துட்டு பக்கத்தில் உட்காந்து அவன் ஃபுட்டை எடுத்து அவங்க முன்னாடி நீட்டாக நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. ஏன்னா அவன் எதுவுமே பண்ணலேன்னு டக்குன்னு முழிச்சு பார்க்க அவனும் அவங்க முன்னாடி சாப்பாடை நீட்டிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சே, இவன்கிட்ட போய் இப்படி கேவலமாக இருந்திருக்கனே அப்படின்னு தோணுது. ஆனால் அவன் புருஷங்கிற உரிமையில எல்லாம் பண்ண நீங்களும் அவனை வேறு மாதிரி தான் பார்க்குறீங்க. 1 இயர் கான்ட்ராக்ட் அவ்வளோதான் நமக்குள்ள இவனுக்கும். அதனால் வந்துட்டு எதுவும் ஆயிடக்கூடாது, மெயினாக பேபி ஃபார்ம் ஆகிடக்கூடாதுங்கிற ரொம்ப வந்துட்டு கான்ஷியஸாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அவனை பார்க்க சாப்பிடு அப்படிங்க. நானே அப்படின்ட்டு நீங்கள் அவன்கிட்டேருந்து பிளேட்டை வாங்க. ஏன் நான் ஊட்டி விட்டா என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விட்றேன் சாப்பிட்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஊட்டி விட்ட. ஏன்டா படுத்துற அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் அப்படியே வந்துட்டு சாப்பிட்றீங்க. ஸோ ஃபுல்லாக ஊட்டி முடிச்சுட்டு நீங்கள் இடையில போதும் முடியல அப்படின்லாம் சொல்ல. ஆமாம் இப்படி வீக்காக இருந்துட்டு இன்னும் போதும்டா எப்படி அப்படி இப்படின்னு அதட்டி உருட்டி இந்த டைமில் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணி ஒரு வழியாக சாப்பாட்டை ஊட்டியிருப்பான். ஸோ சாப்பிட்டு முடிச்சதும் அப்போ தானே என்ன அவனால் தாங்க முடியும் கட்டில்ல அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணடிச்சு சொல்ல. மூதேவி எங்கே போனாலும் அதுலேயே வந்து நிற்கிறான். இப்படி அவன் டீஸ் பண்ணுறதுனாலையே நீங்கள் கடுப்பாகிறீங்க. பட் அவனும் பொண்டாட்டிங்கிற உரிமையில் அப்படி வந்து உங்ககிட்ட பேசுகிறான். உங்களை வெறுப்பேற்றி பார்க்கறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஸோ நீங்களும் அப்படியே அழுகியோடு அவனை பார்க்க சும்மா அழுது வடிஞ்சிட்ருக்காம படு அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து அவனை படுக்க நீங்கள் பயந்து போய் பார்க்குறீங்க எதுவும் பண்ணிடுவானோன்னு. ஏய் தான் சொல்லியிருக்கனே கீழெல்லாம் போக மாட்டேன் பயப்படாத. ஆனால் அதுக்குன்னு சும்மா படுக்க நான் என்ன முனிவரா? அதனால் அதெல்லாம் முடியாது. அப்பப்போ கொஞ்சம் டச்சிங் கீசிங்லாம் இருக்கும், பொறுத்துக்கிட்டு படு. பட் அதை மீறி எல்லாம் மீற மாட்டேன், நம்பலாம் அப்படின்னு சொல்ல எனக்கு முடியல தயவு செய்து அப்படின்னு நீங்கள் அவனை நகத்தை. அவனும் ஏய் எனக்கு இந்த ஹானி வேணும் அப்படின்னு அவங்க ஜஸ்ட்டாக ஒரு மாதிரி பார்க்க நீங்களும் சே அப்படின்ட்டு அடி மூட என்ன அடி ஜி அது வேணும், அதை நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு தூங்கிடுவேன். நீ சும்மா அதை மூடி மறைச்சி எனக்கு காட்டாமல் ஓர பண்ண. எனக்கு இந்த அருகருப்புலாம் கிடையாது. அப்புறம் போனால் போகுதுன்னு விட்டு வச்சதை இப்போது செஞ்சே காட்டிடுவேன் அப்படிங்க தூக்கி வாரி போடுது. எது அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவன் கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே இறங்க. வேணாம் அப்படிங்கிறீங்க. அப்படியே அவன் அவங்களோட தொடையை லைட்டாக தடவை உங்களுக்கும் ஒரு மாதிரி ஜிஃப்னு இருக்குது. நீங்களோ வேணாம் அப்படின்ட்டு அப்படியே உடம்பெல்லாம் சூடேற எனக்கு புரியுது இந்த நிலமையில இதெல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் தயங்க அப்படியே வந்துட்டு அவனை வேணான்னு சொல்லி கையை பிடிச்சி கதற. அது பேசாமல் இருக்கணும் அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் அவன் விட்ட பணியை தொடர எனக்கு வேறு வழியே இல்லைன்ட்டு நீங்களும் அவனை செஸ்ட்டில் அப்படியே வந்துட்டு தாங்கிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் அமைதியாக படுத்திருக்கீங்க. ஸோ அவனும் அவனோட ஹனியை ஃபுல்லாக சக் பண்ணிவிட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு தூங்க. உங்களுக்கு தான் தூங்கா இரவாக இருக்குது. ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து நீங்கள் போகாமல் அங்கேயே தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இவனும் உங்களை சைட் அடிக்கணுங்கிறதுக்காகவே அங்கே வந்து சுற்றிட்டு இருப்பான். நீங்கள் அவனை பார்த்தாலே கடுப்பாகிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் அவனை பார்த்து வலிகிறது அவங்கக்கிட்ட பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு அவன் ஐடல்னு தெரியாதனால சி எப்படி வலிகிறாளுங்க பாரு. அவனும் உடனே ஒருத்திக்கு 4 பேராக கிடச்சதும் ஈனு பல்லுலிக்கிறான்னு அவன் மேலே தப்பான ஒரு பிம்பத்தையே உருவாக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவன் தான் வந்து உங்கள் அண்ணனோட ஆஃபீஸ் முதலாளினும் உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்படியே தான் டே ஸ்கிப் ஆக ஒன் டே வந்துட்டு உங்கள் பிரதர் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டாருன்னு சொல்லி அப்படியே வந்து ரூமர் ஸ்ப்ரெட் ஆக நீங்களோ இல்லை அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது என் அண்ணன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு கதவை படாருன்னு திறந்துட்டு சோபி நான் ஆளுங்களோட உள்ளே போகிறேன். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அப்படியே முழிச்சு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு வா இப்படி வந்து உட்கார சொல்கிறேன் அப்படின்னு அவனும் உங்களை கையை பிடிச்சி எடுத்து சோஃபாவில் உட்கார நீங்களோ சே கை விடுறா பொறுக்கி அப்படின்ட்டு வெளில போடா ஆம்பளை இல்லாத விடணும் உள்ளே போந்துட்டியா இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் என் அண்ணன் அந்த மாதிரி பண்ணியிருக்காது கண்டிப்பாக என் அண்ணன் திரும்பி வரும் ஒழுங்கா வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்த. ஓ அண்ணனை தாம்மா நானும் தேடுறேன் கிடச்சிட்டா நல்லது தான் அப்படின்னு வந்தவன் தோரணையாக கால் மேலே கால் பட ஏன் அண்ணனை நீ ஏன் தேடுற இதோ பாடுறா இத்தனை நாளாக அப்போ அண்ணன் யார்கிட்ட வேலை பார்த்தான்னு கூட உனக்கு தெரியாதா எதை அப்படின்னு அப்படி முழிக்க
உன் அண்ணனோட ஓனரே நான் தாம்மா அப்படின்ட்டு அவனை ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே 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 அப்படின்னு ஊதிக்கிட்டு உங்களை பார்க்க உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன அப்படிங்க? ஆமாம், உன் அண்ணன் ஒர்க் பண்ணது என் கம்பெனியில் தான். நான் தான் அவனுக்கு மேனேஜராக போஸ்டிங்லாம் கொடுத்தேன். பட் பைபிளை என்னையே ஏமாற்றிட்டு எங்கள் பணத்தை எவ்வளோ தெரியுமா, 50 லட்சம் எடுத்துகிட்டு ஓடிட்டான். நீ தெரியா அப்படின்னு கேட்குறான். 50 லட்சமா? எனக்கு கொஞ்சம் டைம். நோவே அப்படின்ட்டு அவன் ஆளுங்கள வெளில போங்க அப்படின்னு கண்ணை காட்ட அவங்களும் வெளியே போக்க எனக்கு பணம் வேணும் இல்லையா அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி குறுகுன்னு பார்த்துட்டு சட்டுன்னு என்ன நினச்சானோ உங்கள் சாரியை பிடிச்சி உருக நீங்களோ அப்படின்ட்டு நீங்கள் பதறீங்க. அடுத்த நிமிஷம் ப்ளவுஸு ஸ்கர்ட்டுன்னு எல்லாத்தையும் கழட்டி அப்படியே உங்கள் கிட்ட அவன் நெருங்க நீங்களும் பயந்து போய் கையை வச்சு மாறிச்சு டே பொறுக்கி நான் என்னடா பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே கதறி அப்படியே அந்த மூலையில் நிற்க என்னை தாண்டி வரும் இந்த வீட்டுக்குள்ளே வரவும் முடியாது, எவனும் உனக்கு ஹெல்ப் பண்ணவும் மாட்டான் அப்படின்னு அவங்க கண்ணத்தை பிடிச்சி நான் நினச்சா இப்போவே அப்படின்னு உங்களை அப்படியே பார்க்குறான். அதை தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பான் நான் பார்க்காத இடம் பிகாஸ் ஃபுல்லாக அப்படியே பார்த்து எப்படி இருக்க தெரியுமா, இங்கே பார் உனக்கு 2 ஆப்ஷன். ஒன்று உன் அண்ணன் பணத்தோட முன்னாடி நிற்கணும், இல்லைண்ணா அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி குறுன்னு பார்த்து அவன் ஏதோ சொல்ல வரதுக்குள்ள நீங்களே 1 இயர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறீங்க. எது 1 இயரில் அவங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன், அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஓ மேடம், வேலைக்கு போய் சம்பாரித்து 50 லட்சத்தை கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறான். முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20,000 ரூபா சம்பளம் வாங்குற நீ 50 லட்சம் 1 இயரில் கொடுத்துருவேன், இதை நான் நம்பணும். வாய்ப்பே இல்லை. உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாது, அவங்களுக்கு சொத்துன்னு எதுவும் இல்லை, எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். பாவி தான் அத்துமேறியா? இங்கே பார், நான் உனக்கு சான்ஸ் கொடுத்தது ஒன்று தான். உன்னை உன் அண்ணன் இங்கே வரணும், வந்தால் நான் உன்னை விட்டுருவேன், இல்லைண்ணா அப்படின்னு பார்க்க உங்களுக்கு அவன் ஏதோ தப்பாக அவங்கக்கிட்ட நடந்துக்க முயற்சி பண்ணுறான்ட்டு 1 இயர் அக்ரிமெண்ட்டில் உங்கள் கூட இருக்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ஒத்துருப்பீங்க. எது அப்படின்னு அவனும் அடி பாவி உன்னை கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கலாம் நான் நினச்சேன், நீ என்னடி சொல்கிறேன்ட்டு அவனும் ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்க நீங்களோ அவன் செஞ்ச செயல் அப்படி. ஸோ நீங்கள் அவனுக்கும் அவளை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரில, உங்களுக்கும் அவனை பார்க்கும் போதெல்லாம் பொறுக்கித்தனம் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ நீங்களோ 1 இயரில் உங்ககிட்ட நான் இறந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுவேன், அதுக்கு ஸ்ட்ராங்கான அக்ரிமெண்ட் போடுங்க. 2 போடணும், ஒன்று உங்கள் கூட இருக்கிறதுக்கு, இன்னொன்று எல்லா அமௌண்ட்டும் அதில் கழிஞ்சிரும்னு, ஏன்னா ஒன்று நம்ப முடியாது ஆனால் பொறுக்கி அப்படின்ட்டு எப்படி எதாவது கோல்மால் செய்வான்னு பயந்து அப்போ போட சொல்ல நானா சச்சா அப்படிலாம் இல்லை, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனவனும் கொஞ்சம் நேரத்தில் உள்ள வந்து அக்ரிமெண்ட்டையும் போட்டுட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் நான் அவங்கள எழுத்துட்டு வந்து என்ன தான் எனக்கு உன்னை பிடிச்சிருந்தாலும் நீ என் கூட இருக்க ஒத்துக்கிட்டாலும் இந்த அக்ரிமெண்ட்டே போட்டிருந்தாலும் எனக்கு தாலி கட்டி தொட்டால் தாண்டி கிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மனசை எப்படி மாற்றிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்களுக்கு தாலியும் கட்டிட்டான். ஸோ அவங்களோட உரிமையோடு அவன் பழக ஆரம்பிக்கா. பட் உங்களுக்கு தான் அது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, கான்ட்ராக்ட் மேரேஜ் கூட இல்லை, அவன் கூட 1 இயருக்கு கான்ட்ராக்டில் இருக்கீங்க. அண்ணனுக்காக இது கூட பண்ண மாட்டோமா அப்படின்ட்டு, ஏன்னா தனக்காக நிறையா பண்ண அண்ணனுக்காக உங்கள் கற்பையே வெளில பேசிட்டீங்க, அது உங்களை கொலையாக கொண்டுகிட்ருக்கு, இப்படி உயிர் பழக்கத்துக்கு நீ சாகலாம் அப்படின்னு உங்கள் மனசாட்சியே வந்து இது பண்ண அவனுமே எங்கே நீங்கள் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவீங்களோன்னு இங்கே பாரு, ஏதாவது சூசைடு இந்த மாதிரி ஏதாவது நீ ட்ரை பண்ண நீ செத்தனா அடுத்த நிமிஷம் அண்ணனை கண்டுபிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு பயமுடுத்தியே வச்சுருப்பான். அதனாலேயே எதுவும் பண்ணிக்காமல் இருக்கீங்க. உங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும், அது ஒன்று தான். அண்ணன் எங்கே போச்சு, அண்ணனுக்கு என்ன ஆச்சு, அதுவும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே ஷோபினோட கை வளைவுக்குள்ளே படுத்துட்டு அந்த சிந்தனையிலே எப்போ தூங்குறீங்கன்னு தெரியாமல் தூங்கிட்டு இருக்க. அப்படியே அவனும் நீங்கள் அவன் பக்கத்தில் இருக்க சந்தோஷத்தில் தூங்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே ஒவ்வொரு நாளும் போகுது. ஒரு நாளும் உங்களை தாங்குறானே தவிர எந்த கஷ்டமும் படுத்தலை. ஆனால் ஏன்னா நைட் ஆனால் மட்டும் இந்த மாதிரி ஏதாவது நான் அங்கே கடிச்சிக்கிறேன், எங்கே நான் லிக் பண்ணிக்கிறேன், இங்கே கிஸ் பண்ணிக்கிறேன்டி ப்ளீஸ், இப்படி கொஞ்ச நேரம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி டார்ச்சர் பண்ணுறான். உங்களுக்கு அது ஒன்று தான் வேதனையாக இருக்கே தவிர மற்றபடி உங்களை எதுவும் இல்லை. ரொமான்ஸுங்கிற பேரில் போட்டு படுத்தி எடுத்துகிட்டு இருக்கான். உங்களுக்கோ பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சு தண்ணி ஊற்றிட்டீங்க, பைபிளை பயங்கர ஹாப்பியாக அப்படி வீட்டுக்குள்ளே வந்தா நீங்களும் சோக சித்திரமாக உட்காந்துருக்க. நாச்சுடி அப்படின்னு கிட்ட வரான். அதே வந்துட்டானே அப்படின்னு நீங்கள் பதறீங்க. ஏய் பண்டாட்டி, இன்றைக்கி உனக்கு 7 தானே, என்னைக்கிட்டே இருந்திருப்பானோ. அது அது சிலருக்கு 7 தாண்டி 8, 9 கூட ஆகும். அது சிலருக்கு, உனக்கா அப்படின்றான். எனக்கும் அப்படின்னு எதை சொல்ல வர போய் அப்படிங்கிறான். உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. இல்லை அது
பொய் சொன்னா பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கும் பொண்டாட்டி. நான் அது கழட்டி பார்க்க கூட தயங்க மாட்டேன். பார்க்கலாமா உனக்கு ப்ளீடிங் ஆகுதா இல்லையான்னு அப்படின்ட்டு அவனும் அப்படியே வந்துட்டு கையை உள்ள விட அவங்களோட என்ன சரி மூவ் பண்ண ட்ரை பண்ண. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் இல்லை 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 சும்மா சொன்னேன் அப்படின்னு நீங்கள் பதற. ஏன் பொண்டாட்டி என் மேலே நம்பிக்கையே வராதா அப்படின்னு உங்களை கண்ணோட கண் கலந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படியே வந்துட்டு லவ்வோடு பார்க்குறான். அவனுக்கு சோர்ந்து போயிட்டான். எவ்வளோ தான் செய்கிறேன் என்னை ஏன் நம்பவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி. நீங்களோ நம்பிக்கை வரத்துக்கு நீ என்னடா பண்ண, எனக்கு கான்ட்ராக்டில் எழுத்துட்டு வந்து வச்சுருக்க, இதில் உன்னை என்னத்தை நான் நம்புறது, சரியான பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் பார்க்க உங்களை அப்படியே கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அவன் காரை காட்டுறான். நீங்களும் அப்படியே பேனு இன்னுமாடா இந்த சரி பண்ணாமல் வச்சுருக்க அவனை சைக்கோ பையில அடிக்கிறவன் நீங்கள் பார்க்க அவனும் இது நான் தெரிதா அப்படிங்கிறான். ஏன் தெரியாமல் நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் எஸ் ஒயிட் சுடிதார் அப்படின்னு அவங்க காதுக்கிட்டவன் சொல்ல அப்படின்னு பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட்டெல்லாம் அவங்கள அப்படி தான் கூப்பிட்டுட்ருப்பான். ஸோ உங்கள் நேம் தெரியாதனால இப்போயும் அதே சொல்கிறான். இதை கூட மறக்காமல் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நான் எதையுமே மறக்கலடி, அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் உன்னை அப்படியே ஏஞ்சல் மாதிரி பார்த்தேன், மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் என் டிரைவர் பையன் உன் மேலே சேர் அடிச்சிட்டான். டிரைவரா? எஸ். நான் யாரும் தெரியுமா, நான் ஐடல்ட்ரி, நான் இவ்வளோ பெரிய ஐடல் தெரியுமா. ஆனால் உனக்காக அந்த ஊர்லேயே சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு கேவலமாக நடந்து போச்சு. நான் உங்ககிட்ட சாரி கேட்கலாம் தான் இறங்கி வந்தேன். ஆனால் நீ அதுக்குள்ளே காய்ச்சி மூச்சுன்னு கத்தி என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு நானும் கோவப்பட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமும் இந்த கண்ணாடியை பார்க்கும் போது தான் உன் முகம் தாண்டி ஞாபகம் வரும். இது நம்மளோட லவ்வோட அடையாளம்டி. அதான் இன்னும் அதை நான் மாற்றவே இல்லை. லவ்வா அப்படின்னு அப்படியே பார்க்குறீங்க. உனக்காக தான் அங்கே எங்கள் கம்பெனி இருந்தும் அதுக்கப்புறமும் ஒரு ஸ்கூலை வாங்கினேன். எல்லாம் உனக்காக, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உன் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. அதுக்கு தான். இதெல்லாம் என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு அவங்களோ உன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க பிரிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் முடியலை. என்ன பண்ணுறது, அந்தளவுக்கு நான் உன் மேலே லவ் வச்சுருந்தேன். அவங்களுக்கு ஒரு வழி தெரியல. ஸோ உன்னை பற்றி அவங்க விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க உனக்கு அண்ணன் மட்டும்தானு. அந்த அண்ணனும் எங்கள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு நான் தான் ரீசனாக மேனேஜராக ப்ரொமோஷன் கொடுத்துருக்கேன்னு. ஸோ எல்லாம் பண்ணுறது ஸ்டேட்டஸ் தான், ஈகோ. அவங்களுக்கு அவங்களோட ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். அது கீழே ஒன்று அவங்களால மருமகளை ஏற்றுக்க முடியல. என் லவ் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே அதை கருக்கணும்னு ட்ரை பண்ணிட்டாங்க. ஆமாம், உன்னை ஏதாவது பண்ணணும், உன் அண்ணனை அங்கே வேலையிலேருந்து தூக்கணும்னு. அதனால எங்கள் கம்பெனிலேருந்து கையாடல் பண்ணிட்டாருன்னு பொய்யா உங்கள் அண்ணன் மேலே அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. உங்கள் அண்ணனையும் கடத்திட்டாங்க. ஸோ ஆடிட்டு அவன் பார்க்க, அட பாவி குடும்பமாடா நீங்கள், நீ என் மேலே ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக என் அண்ணனை கடத்திருக்கீங்க. இவ்வளோ பெரிய பழி அந்த ஊரில் எங்களுக்கு இந்த மரியாதையில் போச்சுடா அப்படி இப்படின்னு நீங்கள் கதறி அழுக. சாரி, அது ஒரு வார்த்தை எதையும் மாற்றாதுன்னு தெரியும். அதனால தான் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் உன்னை கல்யாணம் பண்ணி என் கூட வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லை, இந்த கொஞ்ச நாளில் உன் அண்ணனை தேடாத இடம் இல்லை, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பாஸ் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட, இப்போது உங்கள் பிரதர் அப்படியே உள்ளே வர, அண்ணா அப்படின்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அண்ணனும் அழாதம்மா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா வாண்ணா போயிடலாம், இவங்க வேணா மோசமானவங்கண்ணா, அண்ணா வாண்ணா எங்கேயாச்சும் போய் பொழிச்சிக்கலாம் அப்படின்னு உங்கள் அண்ணன் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு அழுதுட்டுருக்க. சோபின் உங்களே அப்படியே பார்த்து நிற்கிறான். அப்போ உங்கள் அண்ணன் அப்படியே கையை நகர்த்தி விட்டு, இல்லைம்மா இந்த இடத்துல நான் பேசலைன்னா தப்பாயிரும், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. அவர் ரொம்ப நல்லவர், நம்ம ஊருக்கு வந்ததுலேருந்து நல்லதை மட்டும்தான் செஞ்சிட்ருந்தார். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முதல் நாளே வந்து என்கிட்ட சொல்லிட்டார். நீ என் தங்கச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஊரை விட்டே போகிறதுக்கு மனசு இல்லை, அங்கேயே இருந்து உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். அப்போ கூட நான் பயந்துதான் ஸ்டேட்டஸ் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. ஆனால் அவரும் உங்கள் தங்கச்சி இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்றார். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை நடந்தது. பணத்தை திருடிட்டேன்னு எனக்கு கடத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இத்தனை நாள் போராடி என்னை அவர் காப்பாற்றி நல்லபடியாக இங்கே கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடியே நிறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லை, உன் மேலே வச்சிருந்த லவ்னால தான் உன்னையும் அவங்க எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணி கூட வச்சுருந்தாரு. அவரோட லவ்வை நீ ஏமா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? இப்போயும் என்னை பார்த்ததும் என் கூட வரேங்கிறியே, அவரை பற்றி யோசிச்சியா அப்படி இப்படின்னு சொல்ல, இப்போ தான் அவங்களுக்கு அவன் இவ்வளோ நாள் உங்களை கூட வச்சிருந்து எந்த டார்ச்சரும் ஆனால் பண்ணலையே, ஜஸ்ட்டு ரொமான்ஸ் அதை மட்டும்தான் பண்ணான். அது அவனோட லவ், அதை உங்ககிட்ட காட்ட எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணானே தவிர வேறு எதுவும் பண்ணல. என்ன ஃபஸ்ட்டு எடுத்ததுமே உங்ககிட்ட ட்ரெஸ் அவுத்த அந்த மாதிரி பண்ணது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி. அவனுக்குமே அந்த டயத்தில் அவங்கள போவிடாமல் பிடிச்சி வைக்கிற வழி தெரியாமல் அப்படி கொஞ்சம் அப்படி நடந்திருப்பான். அப்படியே அவனும் சாரி, நான் அப்படி அவன்கிட்ட நடந்திருக்கக்கூடாது, புரியுது,
நான் அப்படி ஹேண்டில் பண்ணாமல் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தா ஒரு வேளை என் மனசு உனக்கு புரிஞ்சிருக்குமா என்னமோ. சரி ஓகே, இதுக்கு மேலேயும் எல்லாம் உனக்கு புரியாது. இதுக்கு மேலே உன்னை வச்சு கஷ்டப்படுத்தவும் நான் விரும்பலை. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ போகலாம். இந்த இந்த கான்ட்ராக்ட் இதெல்லாம் கான்ட்ராக்டே இல்லை, சும்மா உன்னை ஏமாற்ற போட்ட பிளான், அவ்வளோதான் அப்படின்னு அதை அப்படியே பார்க்குறீங்க. அதில் லவ் லெட்டர் எழுதி வச்சுருக்கான். உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறங்கிறத அது பக்கமாக எழுதியிருக்கு. நீங்கள் சைன் பண்ணது எல்லாத்துலேயுமே அவன் வந்துட்டு அவன் உங்களை பார்த்ததுலேருந்து உங்களை எப்படி பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு உங்கள் கூட எப்படிலாம் வாழ நினைக்கிறேங்கிறது தான் ஃபுல்லாக எழுதியிருக்கான். நீங்களும் அதை அக்ரிமெண்ட்டு நினச்சி சைன் பண்ண அது ஃபுல்லாக லவ் லெட்டராக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்க கண்ணில் டியர்ஸோட நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவனும் போகிறதுக்கு முன்னாடி அந்த தாலி அதை கொடுத்துட்டு போ, உன் நினைவா அது என் கூட இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே கை நீட்டி அவனும் அப்படியே நீங்களோ உங்கள் அண்ணன் கையை பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு நகர போகிறீங்க. ஸோ அவனும் உங்களே பார்த்துட்டு நிற்கிறான். தாலி கூட கொடுத்துட்டு போக மாட்டியா அப்படின்ட்டு அவன் மறுபடியும் கேட்க வாசல் வரைக்கும் போன நீங்கள் திரும்பி கடன் அவன் கிட்ட என்ன தாலி தானே வேணும் அப்படின்னு அதை கழட்ட போக நாடி நீ பாட்டுக்கு என்னமோ பொம்மை கொடுக்குற மாதிரி திருப்பி கொடுக்க வர. அது ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னால் தாலி சென்டிமெண்ட்டு அப்படி இப்படின்னு கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு போக மாட்டேன்னு பார்த்தா அதை லாக் பண்ணா. என்ன மச்சான் நீ ஐடியா கொடுத்த, நீ தானே சொன்ன இப்போல்லாம் பேசினா அவள் அப்படியே மயங்கிடுவாண்டு. கடைசியில் பார்த்தா தாலியவே கழட்டி கொடுத்துட்டு போயிடுவா போலக்கு. என்னடா தங்கச்சி வளர்த்து வச்சுருக்க அப்படிங்க. ஐயோ மச்சான் அப்படின்ட்டு வரோம். என்னம்மா பண்ணுற நீ அப்படின்னு உங்கள் கிட்ட வர. நீ சும்மா இருண்ணா வந்தவன், நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, சாப்பிட்டியா அப்படின்னு உங்கள் அண்ணனை உபசரிக்கா. சாப்பிட்டேன்டா அப்படிங்கிறாரு. சரிண்ணா அப்போ அந்த ரூம் நீ எடுத்துக்கோ, ஃபஸ்ட்டு நீ ரூம்குள்ளே போ. நாடி நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சோபின்னு பார்க்க அண்ணன் போகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு உன்ன அப்படின்ட்டு சோபின் அப்படியே முறைக்க. நான் பொண்டாட்டி பயந்து நடுங்குவ, என்னடி தைரியமாக இருக்க, பின்ன எனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே. அது அது அப்படிங்கிறான். எது வா உன்னை கவனிச்சுக்கிறேன். என்னது கவனிக்க போறியா? பொண்டாட்டி கவனிப்பு பலமாக இருக்குமா அப்படின்னு அவன் ஏற்க பார்க்க ரூமுக்கு வாங்க என்ன கவனிப்புன்னு தெரியும் அப்படின்ட்டு இங்கே முன்னாடி கடுக்கடுன்னு போக வாச பக்கம் இந்த பக்கம் இருக்குடி பொண்டாட்டி மாற்றி ரூமுக்கு போகிறடி, நீ விட்டு போகிறேன்டா கோச்சிட்டு போகிறேன்டா அடியே அப்படின்ட்டு பின்னாடியே வரான். நீங்களும் அப்படியே பத்திர கல்யாணம் முறைச்சி நீ உள்ள வந்தவனும் என்ன இது எப்படி இருக்க அப்படின்னு கிட்ட நாடி நான் விட்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியோ அப்படின்ட்டு அதான் டார்லிங் அப்படின்ட்டு அவங்கள அப்படியே ஹக் பண்ண வர பிடிச்சி தள்ளி விடுறீங்க. நாடி ரூமுக்கு வா கவனிக்கிறேன்ட்டு பிடிச்சி தள்ளி விடுற. உன்ன அப்படின்னு இருக்கிறதெல்லாம் தூக்கி அவன் மேலே போட. பொண்டாட்டி ப்ளீஸ் டி வேணாடி விளைச்சிட்டு தரே சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிட்ட இங்கிட்ட ஓட. உன்ன அப்படின்னு இருக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்க அப்படியே ஒயிட் சுட்டார் அப்படின்னு அவங்கள ஹக் பண்ணி நாடி இப்போ பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறான். ஏண்டாட்டே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என் அண்ணனை கொண்டு நிறுத்தினதெல்லாம் ஓகே தான், என்ன சொன்ன அப்படியே அண்ணன் கூட போகிறதுனா போகிறதா, அதுவும் தாலியை கழட்டி கொடுத்துட்டு. ஏண்டா வெண்ணெய் எது வெண்ணையா யூ மீன் பட்டர்? ஆமாண்டா என் பட்டர் மகனே அப்படிங்க. எது ஆமாண்டா டாவா? ஆமாண்டா டால்டா அப்படிங்க. என்னடி உனக்கு ரொம்ப வாய் நீளுது? வாய் மட்டும் இல்லை கையும் நீளும் பார்க்குறியா அப்படின்ட்டு அவனை போட்டு அடிக்க. அடியே எதுக்கடி அடிக்கிற சொல்லிட்டு அப்படிங்கிறான். அதான் சொன்னேனே உன்னை விட்டு நான் போகணுமா அப்படின்னு போட்டு கும்முன்னு கும்மி அடிக்க. பொண்டாட்டி அப்போ என்னை விட்டு போக மாட்டியா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு ஆசையோடு அவன் கேட்க. நீத்து வரைக்கும் உன்னை விட்டு போகணுன்னு தான் நினச்சேன். அந்த உடஞ்ச கார் கண்ணாடியை இது வரைக்கும் நீ சரி பண்ணாமல் வச்சுருக்குது என் மேலே அவ்வளோ கோவத்தில் நினச்சிட்டு இருந்தேன். அத்தனையும் லவ்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, என்னை நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தா இதெல்லாம் பண்ணியிருப்ப. என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே, அவரை கொண்டு என் முன்னாடி நிறுத்தியிருக்க. இன்னும் எப்படி எனக்கு வெறுக்க தோணும்? எதுவுமே தெரியாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டேன். அதெல்லாம் புரிய வைக்காமல் அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் சும்மா வராந்த நான் கான்ட்ராக்ட் சொன்னால் கணத்தில் போலியும் நிறைய விட்டு உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிக்க நினைக்கிறேன்னு சொல்லாமல் கான்ட்ராக்ட்லாம் போட்டுட்டு என்னை என்னென்ன சித்திரவதை பண்ணேன் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போது இவர் போன்னு சொல்லுவார். நான் போகணுமா அப்படின்னு போட்டு கும்முன்னு அப்படியே பொண்டாட்டி வலிக்குதுடி வேணாடி நீ இவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அடுத்த நிமிஷம் இவளை அப்படின்னு அவங்களை கீழே தள்ளி அப்படியே மேலே வர வேணாம் அப்படிங்கிறேன். அப்படி வாடி வலிக்கி அப்படின்ட்டு எனக்கு வேணுமே என் பொண்டாட்டி இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா எனக்கு அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் கன்னத்தில் அப்படியே அன்னைக்கு கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் கழுத்தில் அப்படியே அவன் கிஸ் பண்ண வர டக்குன்னு அவனை பிடிக்க. நாடி அப்படின்னு பார்க்குறான். அன்னைக்கு ஏன் என் ட்ரெஸ் எல்லாம் பிடிங்க அப்படி பண்ணேன் அப்படின்னு இப்போ அந்த டவுட்டை கேட்க. வேறு அடியே அப்படிலாம் பண்ணலாம் இங்கே என்னை விட்டு ஓடிடுவேன்னு தான், அப்படி பண்ணாலாச்சும் நம்மளை பார்த்துட்டானேன்னு கூட இருப்பல்ல ஆட்ட பாவி ஃப்ராடு அப்படின்னு அடிக்க. அடியே உன்னை விடுற அளவுக்குலாம் நான் ரொம்ப உத்தமாக இல்லடி, எனக்கு நீ வேணும் அப்படின்ட்டு அவனும் அப்படியே பேபி ப்ளீஸ் இதுக்கு தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அவளை எப்பெல்லாம் அப்படியே கிஸ் பண்ணா.
நீங்களும் அப்படியே வந்துட்டு பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே டீப் கிஸ் பண்ணிகிட்ருக்க. அவனும் அவங்கள அப்படியே பார்த்து ஐ லவ் யூ டி அப்படிங்கிறான். லவ் யூ டூ அப்படிங்கிறீங்க. அப்போ நான் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அடுத்து என்ன அவங்களோட மேக் அவுட் பண்ண நீங்களும் அப்படியே வந்துட்டு சோபின்னு மோன் பண்ணுறீங்க. அவனுக்கோ இதை கேட்க ஐயோ ஒரு நாள் உன் வாயிலேருந்து இதை வர வைப்பேன்னு நினச்சேன், வர வச்சுட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தில் அப்படியே பைட் பண்ண சோபேன் அப்படிங்கிறீங்க. அப்புறம் நான் நெக்ஸ்ட் டேவே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பெரிய விருந்து. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு எம்மாடியோ மேலே அவன் அந்த அளவுக்கு லவ் வச்சுருந்தாம்மா, எங்களுக்கு இருக்குது நம்ம எதுவும் பண்ணிடுவான்னு நினச்சோம், நல்ல வேலை அப்படின்னு அவங்களோ நடந்த சொல்ல நீங்களோ நான் தான் அவரை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா உபசரி பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் நீங்கள் அவனு ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இதுக்கிடையில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிறீங்க. சோபின் வேலையை விட்டு வந்ததும் முதல் வேலையாக அதை தான் போய் முன்னாடி நின்று சோபின் அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி உங்கள் வயிற்றில் வைக்க அவனுக்கும் சந்தோஷம் தாங்கலை. சோபின் அப்படி உங்கள் ஃபேமிலியை போய் பார்க்கலாமா அப்படின்னு மெதுவாக கேட்க ப்ளீஸ் பேபி நீ எது வேணாலும் கேளு, உனக்காக எது வேணாலும் செய்கிறேன், ஆனால் இது மட்டும் நோ அப்படிங்கிறான். ஏன் அப்படி பண்ணுற அப்படிங்க. விளைச்சிட்டு சும்மா சொன்னால் கேட்க மாட்டேன், அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்கள வந்து உங்களை எப்போ வேணான்னு சொன்னாங்களோ அந்த நிமிஷமே அவளை ஃபுல்லாக ஒதுக்கிட்டான். ஸோ ஃபேமிலியோட டச்சே இல்லாமல் தான் உங்களையும் உங்கள் அண்ணனையும் பாதுகாப்பாக பார்த்துக்கிறான். உங்கள் பிரதருக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கட்டிலாம் வச்சுட்டான். ஸோ ஹாப்பியான லைஃப், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க. எப்பிலாக் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே நீங்களும் உங்களுக்கு ஒரு பாய் பேபி குழந்தை விளையாண்டுட்டுருக்கான். வெளியிலோட டேய் கண்ணா அங்கே ஈரமாக இருக்குது போகாத விழுந்துருவா அப்படின்னு பின்னாடி ஓடி வந்து பையன் அப்படியே வலிக்கு விழ போகிறான். நீங்கள் தூக்கத்துக்குள்ளே அவனை அப்படியே ஒரு கை தூக்குது. வேறு யாரும் இல்லை, சொபினோட அப்பா தான். அப்படியே கண்ணா அப்படின்னு அப்படியே பேரனை தூக்கி வச்சு அப்படியே முகம் ஃபுல்லாக கிஸ் பண்ண என்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவங்க அம்மா வாங்கி இப்போ கொஞ்சுறாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நிற்க சோபினோ முன்னாடி அப்படின்னு வந்தோன்னோ நீங்கள் காது கேட்காம நிற்க அப்படியே வெள்ளச்சுடிதாரு அப்படின்னு வந்து பின்னாடிலேருந்து ஹக் பண்ண நீங்களும் அப்படின்ட்டு திரும்புறீங்க. எப்படி பையன் அப்படிங்க அங்கே அடி கண்ணை காட்ட அப்போ தான் பார்க்குறான். இவங்கள இவங்கள விட்டா அப்படின்ட்டு அவனும் அப்படியே கோமா அங்கேருந்து வெளியே போக நீங்கள் டக்குன்னு அவன் கைப்பிடிச்சி சும்மா இருங்க அப்படிங்கிறீங்க. அவங்களும் இந்த 4 வருஷத்தில் அப்பப்போ உங்களை பார்க்கும்போதெல்லாம் மன்னிப்பு கேட்டு எப்படியாவது அவனை எங்களை சேர்த்துக்க சொல்லுமா, நாங்கள் திருந்திட்டோம், எங்கள் பையன் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு எவ்வளோ கேட்டோம். நீங்களும் அவங்களுக்காக அவங்ககிட்ட பேசியுமே அவனும் எதுக்கும் மனசு இறங்குற மாதிரி தெரில. இத்தனை வருஷமாக நீங்கள் அவங்க யாருன்னே கூட தெரியாமல் தான் இருந்திருப்பீங்க. அப்போ கூட அவங்களுக்காக நீங்கள் பேசியிருப்பீங்க. அவங்கள பற்றி உனக்கு தெரியாது அப்படின்ட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்கள பற்றி தெரிஞ்சு அவங்களுமே வந்து உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டது அப்போ சொல்லியுமே அவனுக்கும் மனசு இறங்கலை. பிகாஸ் உங்களை கஷ்டப்படுத்துன்னு நினச்சவங்களாம் அவங்கள ஏற்றுக்கவே கூடாதுங்கிற மனநிலையில் அவனுக்கு. ஸோ குழந்தை பிறந்தது கூட சொல்லியிருக்க மாட்டான். இப்போ அவங்களுக்கு குழந்தைய பார்க்காம இருக்க முடியல. அதுக்காகவே பேரனை பார்க்க ஓடோடி வந்துட்டாங்க. ஒரே பையன், அவனுக்கான குழந்தை ஆசை இருக்கும்ல. ஸோ வந்து கொஞ்சிட்டு இருக்க கெடுக்கக்கூடாது, நீங்கள் அவனை பிடிச்சி வச்சுக்க. அவனை முறைச்சிக்கிட்டே நிற்கிறான். ஸோ அப்பாவோ அப்படி கொஞ்சிட்டு இருந்தவர் இப்போ தான் திரும்பி பையனை பார்க்குறாரு. பொண்டாட்டிக்கிட்ட கண்ணை கட்ட 2 பேருமா வந்து அப்படியே சோபினா வந்து ஹக் பண்ணிவிட்டு கத்தி கதறாங்க. அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. இத்தனை வருஷமாக தான் கைக்குள்ளே வச்சு வளர்த்த பையன் இல்லையா, அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, தங்களை வந்து சேர்த்துக்கவே இல்லைன்னு அழுகுறாங்க. அவனும் வந்துட்டு அப்படியே நிற்கிறான். அப்படியே அவங்க அழுவும் போது அவனுக்குமே சங்கடமாக இருக்கும்ல. டாட் மாம் அழாதீங்க அப்படிங்கிறான். அவங்களும் சாரிப்பா தப்பு பண்ணிட்டோம்ப்பா, பண்ணியிருக்கக்கூடாது தான், அவன் லவ்வை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியாவது அவன் மனசை மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அவன் லவ் எவ்வளோ பெரிய பியூர் அப்படிங்கிறத இப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ பேரனையாச்சும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டாங்க. கண்ணா நாங்கள் பேரனை பார்க்கணும்ப்பா, எங்களை ஒதுக்கிறாதப்பான்னு அழுக. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்க, பாவம் இல்லை, அப்படி மன்னிச்சிடக்கூடாதா ஒரு டைம் அப்படிங்கிறீங்க. நான் உங்களை மன்னிச்சிட்டேன். எனக்கு என் பொண்டாட்டி ரொம்ப முக்கியம், பெற்றவங்களா நீங்களும் முக்கியம்தான். ஆனால் நீங்கள் பண்ண காரியம் எனக்கு கோவம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். என் பையனை நீங்கள் பார்த்துக்கணும். எனக்குமே அந்த ஆசை இருக்குது. என்னை எப்படி வளர்த்தீங்களோ அதே மாதிரி நல்லதை சொல்லிக் கொடுத்து வளர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சந்தோஷம் அவங்களுக்கு தாங்கலாம். அப்போ அவங்க பிரதர் வர வானா அப்படிங்கிறீங்க. அப்போ அவங்க அண்ணியகிட்ட இருந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காமா அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. சூப்பர் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வர உங்கள் அண்ணனும் அங்கே சோபின் அப்பா அம்மா இருக்கிறத பார்த்து அப்படியே பயந்து போய் ஸ்டன்னாகி நிற்க. அவங்களும் வாப்பா ஏன் அங்கேயே நின்ட்ட, எல்லாம் தெரியாமல் நிறையா பண்ணிட்டோம், மன்னிச்சிருன்னு மன்னிப்பெல்லாம் கேட்டு இப்போ அவங்க ஒய்ஃபை வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. நான் போய் இப்போயே பால் பாயசம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அம்மா கிச்சனுக்குள்ளே போந்துக்க. அவரும் குழந்தைய வச்சுட்டு அப்பா இருக்கிறாரு. சோபினும் அப்படியே வந்துட்டு உங்கள் அண்ணன் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு உங்கள் அண்ணனும் ஒர்க் இருக்குன்னு கிளம்ப உங்கள் அண்ணியை வந்துட்டு அவங்க அம்மா பார்த்து கவனிச்சிக்கிறத நீங்கள் அப்படியே பார்த்து நிற்க. ஓய் வெள்ளச்சுடிதாரு அப்படின்னு உங்கள் பின்னாடி வந்து சோபி நிற்கா. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு என்ன அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே உங்களை அழகாக தூக்கம். ஐயோ எல்லாம் இருக்காங்க, அதான் அவங்கவுங்க பிஸியாக இருக்காங்களே, நீ வாடி அப்படின்னு தூக்கிட்டு அப்படியே ரூம்க்கு வர. என்ன அப்படிங்கிறீங்க. இப்போ ஹாப்பியா அப்படின்னு கேட்குறான். ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறீங்க. நான் ஹாப்பியா இல்லையே. ஏன். ஏன்னா எனக்கு இப்போ ஒரு ஹாப்பி நியூஸ் வேணும். ஹாப்பி நியூஸா? அதுக்கு
அதுக்கு நீ கன்சீவ் ஆகணும். எது? ஆமாடி, பையனுக்கும் 4 வயசு ஆயிடுச்சு, இன்னமும் பிடிக்க இருக்குதா எப்படி? அவனும் தங்கச்சி பாப்பா கேட்பான்ல, ஒத்தையாவே இவ்வளோ நாளைக்கு விளையாடுவான். ஐயா, உங்கள் ஆசையை அவன் மேலே திணிக்காதீங்க, தள்ளுங்க, நான் போகணும், அங்கே அத்தை இருக்காங்க, என்ன நினைப்பாங்க. அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க, வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே இழுத்து அப்படியே கிஸ் பண்ணி, நான் உனக்கு ஹாப்பி நியூஸ் கொடுத்த மாதிரி நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை ஒன்றா ரிமூவ் பண்ண, சோபின் அப்படின்னு நீங்கள் மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் எனக்கு எவ்வளோ பெரிய போதை தெரியுமா, உலகத்தில் இருக்கிற அத்தனையும் குடித்தா கூட இந்த போதை வராது அப்படின்ட்டு நீங்கள் சோபின் கூப்பிட, அவனும் அழுத்தி உங்கள் செஸ்ட்டில் அப்படியே கிஸ் பண்ணி, லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு அப்படியே உங்கள் பக்கத்தில் படுக்க, நீங்களும் அவங்க கையை எடுத்து அவங்க வயிற்றில் வச்சு, ஆல்ரெடி குட் நியூஸ் வந்தாச்சு அப்படிங்கிறீங்க. எது அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் கேட்ட உங்களுக்கு கேர்ள் பேபி வரப்போகுது அப்படின்னு சிரிக்க, ஐயோ தேங்க்ஸ் டி பொண்டாட்டி அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணா, நீங்களும் லவ் யூடா புதுசா அப்படின்னு அவனோட லிப்பில் கிஸ் பண்ணுறீங்க. அவனும் லவ் யூ டூடி அப்படின்ட்டா அவனும் அப்படியே 2 பேரும் டீப் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகேடா, உங்களோட லைஃப் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.